கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நாம் இந்த கன்வென்ஷனிலே இதோ இந்த மனுஷன் என்ற தலைப்பிலே தேவ வார்த்தையை தியானித்து வருகின்றோம். देखो मसीह में प्रियो, हम इस कन्वेंशन की सभा में इस विषय पर परमेश्वर का वचन को अध्ययन करते आ रहे हैं और ये जो विषय है, देखो ये पुरुष. யோவான் 19:5 அந்த வார்த்தை இருக்கிறது. यूहन्ना के 19:5 में ये वचन लिखा है. பிலாத்து இயேசுவை பற்றி இதோ இந்த மனுஷன் என்று மற்றவர்களுக்கு சொன்னான். पिलातुस यीशु के बारे में दूसरों के सामने कहा कि देखो ये पुरुष. எனவே நாம் இதோ இந்த மனுஷன் என்கிற மனுஷகுமாரனா இயேசுவின் காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். इसलिए हम इस विषय पर कि देखो ये पुरुष, इसलिए मनुष्य का पुत्र के विषय पर हम अध्ययन कर रहे हैं. குறிப்பாக முதல் நாளிலே அவர் முள்முடி சூடிய இரட்சகர் என்று அவருடைய சிலுவை பாடுகளையும் ரட்சிப்பையும் குறித்து நாம் தியானித்தோம். खास तौर पे पहला दिन देखो कांटों का मुकुट पहन रखने वाला और उसके क्रूस के सारे दुख शोक के बारे में हमने अध्ययन किया. நேற்று பகல் வேளையிலே அவர் சுருள் முடி உடைய நேசர் என்று சொல்லி அவரை குறித்து உன்னத பாட்டிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். और कल के सुबह दिन में हमने उसके बाल के बारे में सीखा, यानी घुंघराले बाल, इस प्रकार उस पर हम अध्ययन किए. அல்லேலூயா. हालेलुया. நேற்று இரவு அவர் அநேக கிரீடங்கள் அல்லது பன்முடி சூடிய ராஜா என்று சொல்லி நாம் தியானித்தோம். और कल रात हम इस विषय पर अध्ययन किया, जैसे कि वो नाना प्रकार के राज मुकुट पहन रखा है. ஒரு ராஜாவாக அவர் எப்படி வந்து தன்னுடைய பிரஜைகளை வந்து எடுத்துக்கொள்ளுகிறார், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளுகிறார் என்று சொல்லதை பார்த்தோம். और कल के दिन हमने देखा बतौर एक राजा के रूप आकर अपने प्रजा को किस प्रकार अपने संग ले जाएगा. அப்புறம் திரும்ப 7 ஆண்டுகள் தாண்டி நம்மோடு கூட இந்த உலகத்திலிருந்து அர்மகதோன் யுத்தத்தை எப்படி ஜெயிக்கிறார் என்பதை பார்த்தோம். उसके बाद हमने देखा 7 साल के बाद इस दुनिया में आकर अरमगेदोन लड़ाई किस प्रकार करेगा. அல்லேலூயா. हालेलुया. அது எதிர்காலத்தில் நடக்கிற சம்பவமாக இருக்கிறது. और ये जो घटना है, जो भविष्य काल की घटना है. இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். आज हम प्रकाशित वाक्य के पहला अध्याय में से देखने वाले हैं. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 14 वचन में लिखा है, அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. कि उसके सिर और उसके सिर के केस ओस के समान और कापूस के हिम के समान कापूस समान सफेद था. இங்கே வெண்முடி உடைய கர்த்தர் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். यहाँ पर इस विषय पर हम मनन करने वाले कि सफेद बाल वाले मसीह. அல்லேலூயா. हालेलुया. ஆழ்ந்து படிக்கிறவர்களுக்காக और जो लोग पढ़ते उनके लिए பகல் கூட்டங்களில் நான் சொல்லுகிற முடி என்பது அவருடைய தலைமயிர். और दिन की सभा में मैंने जो बाल के बारे में बताया वो उनका सिर का बाल. நேற்றைக்கு சொன்னேன் சுருள் முடி உடைய நேசர். और कल मैंने बोला कि घुंघराले बाल रखने वाला प्रेमी. இன்றைக்கு வெண்முடி உடைய கர்த்தர். आज ऐसा है कि सफेद बाल रखने वाले परमेश्वर. இது ரெண்டோட தலைமயிரை பற்றி சொல்லி இருக்கிறது. और ये दोनों उसके केस के बारे में वर्णन किया है. இரவு கூட்டங்களில் நாம் படிப்பது அவருடைய தலையில் இருக்கிற கிரீடங்கள். और रात के समय में उसके सिर के मुकुट के विषय पर हम सीखते हैं. முட்கிரீடம் சூடிய இரட்சகர். और मुकुट पहनने वाले प्रेमी. பன்முடி சூடிய ராஜா. कांटों का मुकुट पहन रखने वाले और ताज मुकुट पहनने वाले. இன்றைக்கு இரவும் அது போல ஒன்றை நாம் தியானிப்போம். आज भी इसी प्रकार हम अध्ययन करेंगे. இப்பொழுது நான் சொல்ல வருவது, अब मैं ये कहना चाहता हूँ, யோவான் அப்போஸ்தலன் சுவிசேஷத்து நிமித்தம் பத்ம தீவில் சிறைப்படுத்தப்பட்டிருந்த பொழுது सुसमाचार के कारण जब यूहन्ना को बदमू ढापू में गिरफ्त कर रखा था, அவருக்கு ஆண்டவர் அநேக தரிசனங்களை கொடுத்தார். तब उसे परमेश्वर ने बहुत सारे दर्शन दिया. அந்த தரிசனங்களுடைய ஆரம்பம் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த காட்சி. और उसके दर्शन के आरंभ है आज इस वचन का हम अध्ययन करने वाले ये दृश्य है. 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது 10वें वचन में जब हम देखते हैं, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். प्रभु के दिन में आत्मा में आ गया. அவர் தன்னந்தனியாக பத்ம தீவில் இருக்கிறார். वो जब एकांत बदमू ढापू में था, அவர் கூட ஆராதிக்க யாருமே இல்லை. उसके साथ मिलकर आराधना करने के लिए कोई नहीं थे. அவர் பத்ம தீவுக்கு போறதுக்கு முன்னாடி 7 சபைகளை கண்காணிக்கிற கண்காணியாய் ஊழியம் செய்தார். और बदमू द्वीप में जाने से पहले 7 कलीसियाओं पर वो अध्यक्ष करता था. அந்த 7 சபைகளை அவர் நடத்தி கொண்டே வந்தார். जब वो 7 कलीसियाओं की अगुवाई करते आया, இப்ப
அவரை சிறைப்பிடித்து பத்மதீவுக்கு நாடு கடத்தி விட்டார்கள். अब उसे गिरफ्तार करके बद्मो द्वीप में रख दिया. ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, கர்த்தருடைய நாள். अब रविवार के दिन आया, अर्थात परमेश्वर का दिन आया. அவருடைய சிந்தையெல்லாம் அவருடைய 7 சபைகளுக்கு நேராய் சுற்றி கொண்டிருந்தது. तब उसके सोच विचार सब उन 7 कलीसियाओं के ऊपर घूम रहा था. அப்படி இருக்கும் பொழுது அவர் தானாக அவர் ஆவிக்குள் ஆனேன் என்று சொல்லுகிறார். उस वक्त वो कहता कि अपने आप में आत्मा में आ गया. அப்பொழுது அவருக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற ஒரு சத்தம் கேட்டது. तब उसके पीछे तुरही किनाई एक ध्वनि सुनाई दी. நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். और कहा कि मैं अल्फा हूं, मैं ओमेगा हूं और मैं प्रथम हूं और मैं ही अंतिम हूं. அப்ப அந்த சத்தம் இயேசுவுடைய சத்தம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிறோம். तब इसलिए हम समझ लेते ये ध्वनि यीशु की ध्वनि है. அவர் சொன்னார், நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற அந்த 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று சொன்னார். उसने कहा कि तू जो कुछ देखता है जिसे एक किताब में लिखकर एशिया में स्थित 7 कलीसियाओं के लिए भेज दे. அல்லேலூயா. हालेलुया. அப்ப யோவானுக்கு ஆண்டவர் अनेक தரிசனங்களை கொடுத்து அதையெல்லாம் புக்ல எழுதி நீ சபைகளுக்கு அனுப்பு என்று ஆண்டவர் சொன்னார். तो इसलिए प्रभु परमेश्वर ने यूहन्ना को बहुत सारे दर्शन दिया और कहा कि इसे किताब में लिख ले और लिखकर कलीसियाओं के लिए भेज दे. அதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். और यही है ये प्रकाशित वाक्य. அவர் ஒவ்வொரு முறை கண்ட தரிசனங்களை அவர் எழுதி வைத்தார். हर बार जो कुछ उसने दर्शन देखा उन दर्शनों को उल्लेख कर दिया. அதில் குறிப்பாக இந்த 4ஆம் அதிகாரம் தொடங்கி எல்லாம் இனி நடக்க போற और சம்பவங்கள். जिनमें से खास तौर पे 4था अध्याय से उन घटनाक्रमों के बारे में लिखा है जो अब होने वाला है. இந்த முதல் 3 அதிகாரங்களும் இப்பொழுதுள்ள காரியங்களை பற்றினவை. ये पहला 3 अध्याय अब वर्तमान की समय के बारे में, அந்த 7 சபைகளுக்கும் எழுதப்பட்டது. जो 7 कलीसियाओं के लिए लिखा हुआ. இன்றைக்குள்ள எல்லா சபைகளுக்குமான செய்தி இது. यानी आज के जितने भी कलीसिया है सब कलीसिया के प्रति संदेश. அதைத்தான் இந்த தரிசனத்திலே அவர் கொடுக்கிறார். और इन्हीं बातों को इस दर्शन में वो लिखता है. அப்ப இதிலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? तो यहाँ पर प्रकट हुआ यीशु मसीह कैसा है. இவர் வெண்முடி உடைய ஒரு கர்த்தர். और ये ऐसा परमेश्वर जिसके सफेद बाल हो, உயிர்த்தெழுந்த கர்த்தர். जो पुनरुत्थित प्रभु है. ஏன்னா இந்த யோவானுக்கு மாம்சத்தில் மனுஷகுமாரனாய் வந்த இயேசுவை நல்லா தெரியும். क्योंकि शारीरिक में जो मनुष्य का पुत्र हो बनकर आया यीशु को ये यूहन्ना जानता था. யோவான் அவருடைய அப்போஸ்தலர்களில் ஒருவர். क्योंकि यूहन्ना उनके प्रेरितों में से एक था. இயேசுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருக்கத்தக்க நெருக்கமானவர். जो इतना उसका खास व्यक्ति था जो उसके सीने में लेटे रहता था. இப்போ அவர் காண்கிற காட்சி अब वो जो दृश्य देखता है ரொம்ப மகிமையான காட்சி. बहुत ही तेजोमय विजन. அவர் சொல்லார், அவரை கண்ட பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். वह कहता कि जब मैंने उसे देखा तब मानो मरे हुए के समान उसके पैरों तले गिर गया. இயேசு பூமியில இருக்கும் பொழுது அவர் மார்பில சாய்வார். जब यीशु मसीह धरती में थे तब उसके सीने पर लेटता था. இப்ப அதே இயேசுதான், लेकिन अब वो यीशु वही ஆனா थे, உயிர்த்தெழுந்து மகிமையடைந்த இயேசு. लेकिन पुनरुत्थान होकर तेजोमय हो गया यीशु. அவருடைய வல்லமையோட மகிமையோட ஒரு காட்சியை கொடுக்கிறார். वो अपने महिमा और सामर्थ्य के साथ एक दर्शन दिया. இப்படி அவர் மார்பில சாய்ந்தவனுக்கு கூட நேர்ல நின்னு அவரை பார்க்க முடியல, செத்தவனை போல விழுந்தார். अब इसलिए जो व्यक्ति उसके सीने पर लेटता था अब हिम्मत नहीं जुटा पाया बल्कि उसके सामने मुख्य बल गिर गया. உண்மையில் இயேசு அவ்வளவு மகிமையுடையவர். जी हाँ, सचमुच हमारा यीशु इतना तेजोमय है. நம்மை மீட்பதற்காக மனுஷ சாயலில் வந்தார். जी हाँ, हमें छुड़ाने के लिए मानव का स्वरूप लेकर आया. அல்லேலூயா. हालेलुया. சோ இங்கே அவரை பற்றி சொல்லி இருக்கிற வார்த்தைகளை பார்ப்போம். तो यहाँ पर जो वाक्य उसके बारे में लिखा है हम देखेंगे. 13ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். 13वां वचन से हम देखें. அங்கே 12ல இருந்து 12 से. இந்த சத்தத்தை பார்க்க, அந்த பெருவெள்ள இரைச்சல் போன்ற சத்தத்தை பார்க்க நான் திரும்பினேன். जब मैंने पलटकर देखा कि ये शोर मचने की आवाज क्या है, திரும்பின போது जब मैंने मुड़ा 7 பொன் குத்து விளக்குகளையும் तब 7 दीवटों அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். और ऐसा मनुष्य के पुत्र के सदृश एक पुरुष को देखा जो पांवों का और वस्त्र पहने हुए और छाती पर सोने की मुकुट बांधे हुए था. அல்லேலூயா. हालेलुया. இப்ப என்ன பார்க்கறாரு? 7 பொன் குத்து விளக்குகள். यहाँ पर क्या देखता है? 7 दीवट. அதன் மத்தியிலே
மனுஷகுமாரனாக உலாவி வருகிறார் இயேசு. और उन दीवटों के बीच में मनुष्य का पुत्र के रूप में यीशु टहलते आया. இதான் அந்த அவருடைய முழு வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஒரு ஓப்பனிங் மாதிரி, முதல் தரிசனம். और यही है जो उसके प्रकाशित वाक्य के लिए एक शुरुआती संदर्भ. இயேசுவை பார்த்தார். यीशु को देखा. இயேசு 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியில் அப்படி உலாவி கொண்டிருக்கிறதை பார்த்தார். और यीशु को 7 दीवटों के बीच में टहलते हुए देखा. இந்த 7 பொன் குத்துவிளக்குகள் என்ன? ये 7 सोने के दीवट का अर्थ क्या है? அதே அதிகாரம் 20ஆம் வசனம் கடைசி வார்த்தை. उसी अध्याय के 20वां वचन की आखिरी वाक्य. நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். वे 7 दीवट जिसे तूने देखा वे 7 कलीसियाएं हैं. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஒரு குத்துவிளக்கும் ஒரு சபைக்கு அடையாளமாய் காட்டப்பட்டது. तो एक-एक दीवट एक-एक कलीसिया को दर्शाती है. நமக்கு நன்றா தெரியும் யோவான் அந்த 7 சபைகளுக்கும் கண்காணியாக இருக்கிறவர். हम भली भांति जानते यूहन्ना कौन था, उन 7 कलीसियाओं का नेतृत्व करता था. ஆனா இப்ப அவருக்கு அங்க உலாவ முடியல. लेकिन अब वो वहां पर टहल नहीं पाया. நாடு கடத்தி சிறை வைத்து விட்டார்கள். क्योंकि राष्ट्र से दूसरे राष्ट्र ले जाकर उसे गिरफ्त कर दिया. ரொம்ப பாரத்தோடு இருந்திருப்பார். इसलिए बड़ी बोझ के साथ रहा அப்ப होगा. கர்த்தர் அவர் காட்டுறாரு, तब परमेश्वर ने उसे दिखाया, நீ அந்த சபைகளை சந்திக்க முடியவில்லை மகனே, बेटा तू उन कलीसियाओं से मुलाकात नहीं कर पा रहा ஆனா है, பாரு நான் உலாவி கொண்டிருக்கிறேன். लेकिन देख मैं वहां पर टहल रहा हूं. அல்லேலூயா. हालेलुया. ஒரு ஊழியக்காரர் அவர் மனுஷனா இருக்கனால அவருக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறது. देखिए एक सेवक वह मनुष्य होने के कारण उनके लिए भी कुछ सीमा होती ஆனா है, இயேசுவை எதுவும் கட்டுப்படுத்த முடியாது. लेकिन यीशु को कोई भी काबू नहीं कर सकता, உயிர்த்தெழுந்த கர்த்தர் क्योंकि वो पुनरुत्थित हुआ परमेश्वर. அவர் அந்த சபைகளுக்குள் உலாவி கொண்டு வருகிறார். वह उन कलीसियाओं के बीच टहलता आ रहा இதை है. பார்த்தோன்னே யோவானுக்கு ரொம்ப ஆறுதலா और இருந்திருக்கும். इसे देखते ही यूहन्ना को चैन मिला रहेगा. ஆண்டவரே அந்த சபைகளை நீங்க அவ்வளவு பொறுப்படுத்தி உலாவி கொண்டிருக்கிறீங்க. हे प्रभु आप उन कलीसियाओं का भार उठाया, इसलिए धन्य है. அதுவும் இவர் உலாவி வரும்பொழுது அவருக்கு வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு அப்படியே வருகிறார். जब वो टहलते आया, कैसे टहलते आया, उसके दाहिने हाथ में 7 तारों को लिए हुए टहला. அதே 20ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். और उसी 20वां वचन में लिखा है वो 7 तारा कौन है, उन 7 कलीसिया के हैं. சபையின் தூதர்கள் என்றால் சபையில் தூது கொடுக்கிற தேவ ஊழியர்கள். और कलीसिया के दूत यानी कौन है, जो प्रचार करने वाले, संदेश देने वाले. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, நான் என்னுடைய ஊழியக்காரரை என்னுடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு அந்த சபைகள்ல உலாவி तो வருகிறேன். यानी परमेश्वर यूं कहता कि मैं अपने सेवकों को अपने हाथों में लिए हुए कलीसिया के बीच टहलता हूं. நிச்சயமாக ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரர் இருந்திருப்பார். जी हाँ, सचमुच एक एक कलीसिया के लिए एक एक सेवक रहे होंगे. இந்த யோவான் அவங்களுக்கு மேல ஒரு கண்காணியா இருக்கிறார். और यूहन्ना उन सबके ऊपर उनका नेतृत्व करता था. இவருக்கு அந்த சபைகளையும் சந்திக்க முடியல, அந்த ஊழியக்காரங்களையும் சந்திக்க முடியல. अब इन्हें ये कलीसिया से भी मुलाकात नहीं कर पा रहा है और उन सेवकों से भी मुलाकात कर नहीं அவருக்கு पा ஒரு रहा है. பெரிய தைரியம், இயேசு என் சபைகள்ல உலாவிட்டு இருக்கிறாரு. लेकिन उनके अंदर अब एक बहुत बड़ी हिम्मत आ गई, क्योंकि यीशु मसीह हमारे कलीसियाओं में टहल रहा है. இன்னொரு தைரியம், இயேசு என்னுடைய ஊழியக்காரர்களை அவர் கையில ஏந்தி இருக்கிறார். और एक उन्हें हिम्मत मिला कि यीशु मसीह इन सेवकों को अपने हाथों में लिए रखा है. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா சபை கர்த்தர் இயேசுவுடையது. क्योंकि कलीसिया प्रभु यीशु मसीह का है. எங்களை எல்லாம் அவருடைய ஊழியக்காரராய் நியமித்து பயன்படுத்தி வருகிறார். हमें बतौर उसका सेवक के रूप इस्तेमाल कर रहा है. ஆனால் ஒரு பொழுதும் சபை எங்களுக்கு சொந்தமானது அல்ல. लेकिन कभी भी ये कलीसिया हमारी नहीं, சபை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை ஊற்றி சம்பாதித்தது. बल्कि कलीसिया जिसे प्रभु यीशु अपना खून बहाकर कमा लिया. சபை இயேசுவுடையது. कलीसिया यीशु का है, ஆனால் அவர் பொறுப்படுத்தி உலாவி கொண்டிருக்கிறார். इसलिए जिम्मा लेकर वो टहल रहा है. உங்க சபைகளுக்குள்ளே இயேசு உலாவி आज கொண்டிருக்கிறார். आपके कलीसिया के अंदर भी यीशु टहल रहा है. அல்லேலூயா. हालेलुया. சில சமயம் ஊழியக்காரர்கள் சுகம் இல்லாமல் இருக்கலாம். और कई दफा सेवकों की तबीयत खराब हो जाती है. அவர்கள் சில பாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். वे लोग कुछ बोझ उठाकर चलते होंगे. பல வெளி பிரச்சனைகள் உள் பிரச்சனைகள் என்று நெருக்கப்பட்டு இருக்கலாம். और बाहरी तकलीफ और अंतर भीतरी तकलीफ से वे शायद सताए गए होंगे. எப்படி இருந்தாலும் அந்த சபையில் ஒரு பாதிப்பு வராதபடி இயேசு அங்கே உலாவிக் கொண்டே चाहे இருப்பார். कुछ भी हो जाए, प्रभु यीशु उस कलीसिया के अंदर इसलिए मंडारता रहेगा कि कोई कुछ भी इन पर असर न पड़े. அல்லேலூயா. हालेलुया. இப்போ நாங்கள் பொறுப்பில் இருக்கிறவர்கள் பலவேளை எங்கள் சபைகளை விட்டு வெளியே சுத்தி கொண்டு இருப்போம். और हम जो जिम्मेदारी पद में रहते, कई दफा हमारे कलीसिया को छोड़कर बाहर हम यहाँ वहां पर होते हैं. ஆனாலும் அந்த சபையிலே ஒரு தொய்வு வராதபடி இயேசு அங்கே
அங்கே இருந்து கிரியை செய்து लेकिन கொண்டிருப்பார். फिर भी उस कलीसिया में कोई भी दुर्घटना या कोई कमी ना आते हुए यीशु वहां होकर कार्य करता है। அதனால சபையை குறித்து பாரம் யாருக்கு இருக்கிறது? इसलिए कलीसिया के प्रति बोझ किसके अंदर है? நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். आप यीशु का ओर देखिए, அது இயேசுவுடையது. क्योंकि ये यीशु का है। இயேசு அதை பொறுப்பாய் நடத்துவார். यीशु जिसका जिम्मा लेकर चलाएगा। நீங்கள் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் போதும். आप सिर्फ यीशु की ओर देखकर प्रार्थना करिए, கர்த்தர் இன்னும் சபையை तब மேன்மைப்படுத்துவார். परमेश्वर और कलीसिया में उन्नति देगा। சபையில எந்த ஒரு குறைவை நீங்கள் உணர்கிறீர்களோ कि कलीसिया में अगर आप कोई कमी गट्टी का महसूस करते हो, அதற்காக நீங்கள் கர்த்தரை அணுக तो வேண்டும். उसके लिए आप परमेश्वर से संपर्क करिए, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண परमेश्वर வேண்டும். से प्रार्थना कीजिए। அடுத்த ஆளுகிட்டலாம் போய் குறை சொல்ல ஆரம்பிக்க கூடாது. फलाना दूसरा व्यक्तियों के पास जाकर दोष न लगाइए, அவர்களும் இடறி போவார்கள். तब वे लोग भी ठोकर அந்த खाएंगे। மாதிரி ஒரு வேலை நம்ம யாரும் செய்யவே கூடாது. ऐसा काम हम में से कोई भी ना करे, சபைக்கு தலை, சபைக்கு எஜமான் இயேசு கிறிஸ்து. क्योंकि कलीसिया का सिर, कलीसिया का नेता प्रभु यीशु मसीह है। அவரிடத்தில் நேரா பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். इसलिए सीधा उनसे बातें करने का एक सौभाग्यता में दिया है। எது ஒரு குறை காணுகிறோமோ இயேசுவிடத்துல தனிமையில பேச வேண்டும். अगर कुछ कमी गटियां दिखती है तो सीधा जाकर प्रभु यीशु से संपर्क करें। அல்லேலூயா. हालेलुया। சில சபைகள்ல விசுவாசிகள் ஒன்று ரெண்டு பேர் எழும்பி அவங்க சில காரியங்கள் நடத்த பார்ப்பாங்க. कुछ कलीसिया में क्या करते हैं, विश्वासी लोग एक दो जन मिलकर कुछ काम करने के लिए प्रयास करते हैं। ஒருபோதும் நாம் அப்படி செய்யக்கூடாது. कतई ऐसा ना करें, அங்க வச்சிருக்கிற ஊழியக்காரர் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற வழியில் தான் நாம் நடக்க வேண்டும். बल्कि जिस कलीसिया का नेतृत्व कर रहा सेवकों की बात मानकर उनके सलाह के अनुसार करना है। ஊழியக்காரரை ஃபோர்ஸ் பண்ணி அதை செய்யுங்க இதை செய்யுங்க அந்த மாதிரி லெவலுக்கு நம்ம வரவே கூடாது. और कभी भी सेवकों को जबरदस्ती करके ऐसा करो, वो करो, ये करो, ऐसा कृपया ना करें। அதுக்காக ஒரு டீமாக பண்ணி அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது கோஷ்டியா ஃபார்ம் ஆக கூடாது. इसलिए एक गुट बनाकर लोगों को मिलाकर कार्य कतई ना करें। எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். हरदम परमेश्वर का डरवाई बने रहे, கர்த்தருடைய சபை. क्योंकि ये कलीसिया परमेश्वर की கர்த்தர் है, அதிலே ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். जहां पर परमेश्वर अभिषेक करके अपना सेवकों को नियुक्त किया அந்த है। நிலையிலே நாம் தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டும். तो इस स्तर पर हम परमेश्वर के डर के साथ रहना है, நாம் கண்ணால் பார்க்கிறோமோ இல்லையோ चाहे हम आंखों से देखें या ना देखें, இயேசு சபையில உலாவிக் கொண்டே இருக்கிறார். परंतु यीशु कलीसिया में मंडार रहा है। அல்லேலூயா. हालेलुया। அவர் சபையில கிரியை செய்வார். वो कलीसिया में कार्य करेगा, அதுக்கு குறுக்கால போய் நம்ம கை வைக்க கூடாது. इसलिए बीच में जाकर हम रोड़ा ना बने, நாம் ஜெபம் மாத்திரம் பண்ண வேண்டும். बल्कि हम सिर्फ प्रार्थना ही करना है। தேவ ஊழியரை நேசிக்க வேண்டும். परमेश्वर का सेवक से प्रेम रखना அவள் है, கர்த்தருடைய கையிலே இருக்கிற நட்சத்திரங்கள். क्योंकि वे वो तारे हैं जो परमेश्वर के हाथों में है, கர்த்தருடைய கையில வச்சிருக்கிறாரு. क्योंकि परमेश्वर उन्हें अपने हाथों में रखा அவருடைய है, வலது கரத்துல வச்சிருக்கிறாரு. बल्कि अपने दाहिने हाथों में रखा है। அந்த மதிப்பை நாமும் கொடுக்கணும். और ये आदर हम भी देना நாம் चाहिए, தேவ ஊழியர்களை கனம் பண்ண வேண்டும். इसलिए परमेश्वर का सेवकों का आदर करना है। வயதில் குறைவு இருக்கலாம், चाहे वे उम्र में कम क्यों ना हो, படிப்பில் அனுபவத்தில் குறைவு இருக்கலாம், चाहे तजुर्बे में या अनुभव में ஆனா कम அந்த क्यों ना हो, ஊழியக்காரர் மேல கர்த்தர் ஒரு மேய்ப்பனின் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். लेकिन उन सेवक पर परमेश्वर एक चरवाह का अभिषेक रखा அந்த है। அபிஷேகம் இல்லாம கர்த்தர் அனுப்புகிறது இல்ல. ये अभिषेक के बिना परमेश्वर किसी को नहीं भेजता। அல்லேலூயா. हालेलुया। அதை எப்பவும் நம்ம சிந்தனையில கனமாக கருத வேண்டும். इसलिए हरदम उनके प्रति हमारे सोच विचार में एक आदरणीय भाव रखना है। அல்லேலூயா. हालेलुया। ஊழியக்காரர்களும் தங்களை நியமித்த கண்காணிகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். और सेवक भी उनके अध्यक्ष के अधीन रहना है, அப்படி அந்த ஊழியக்காரர்களும் செயல்பட வேண்டும். ऐसा सेवक भी कार्य निभाना है। அதனால ஊழியக்காரர்களுக்கு அவங்க மேல சர்க்கிள் பாஸ்டர், டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர், தலைமை பாஸ்டர் எல்லாம் இருக்கிறார். इसलिए सेवक के ऊपर भी सर्कल पास्टर, जिला पास्टर और अध्यक्ष भी हैं। அவருடைய குறைகளை அங்கே மேல இருக்கிறவர்கள் திருத்துவார்கள். और इनके कमी गटियों के दौरान इनके सुधार इनके ऊपर वाले करेंगे। ஆனால் நாம் தேவ மக்கள் அவளை கனமாக எண்ண வேண்டும். लेकिन हम जो परमेश्वर के प्रजा, हम हरदम उनका आदर करना है, ஊழியர்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். सेवकों के लिए ज्यादातर प्रार्थना करना है। இங்கே நாம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், यहाँ पर हम 13वां वचन में देखते அந்த हैं, 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே ये 7 दीवटों के बीच में நிலை அங்கி தரித்து और वस्त्र, बागा वस्त्र पहने हुए இயேசு எப்படி சபைக்குள்ள உலாவிட்டு இருக்கிறாரா? यीशु कैसे कलीसिया में मंडारता है। ஒரு நிலை அங்கி தரித்தவராய் அவர் உலாவுகிற காட்சியை காட்டினார். एक लंबी वस्त्र पहने हुए अवस्था में कलीसिया में टहलता है। என்ன இந்த நிலை அங்கி? और ये जो बागा क्या है, அதாவது பாதம் வரைக்கும்
தொடுகிற ஒரு நீண்ட வஸ்திரம். यानी एक लंबी वस्त्र जो पैर तक है. கிரேக்க மொழியிலே போடிரஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और यूनानी शब्द में पोडुरस कहा गया है. ஆங்கிலத்துல ஒரு ரோப், अंग्रेजी में एक रोब लिख करके அது लिखा है. ஒரு நீண்ட வஸ்திரம். यानी एक लंबी वस्त्र. பொதுவாக இந்த வஸ்திரத்தை மூன்று கூட்டத்தார் அணிவார்கள். आमतौर पे 3 तरह के लोग इस वस्त्र को पहनते हैं. ஒன்று பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரதான ஆசாரியன் இப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை அணிவார். एक पुराने नियम के महायाजक प्रधान याजक इस वस्त्र को पहनता है. அப்ப இயேசு சபைகளுக்குள் உலாவி வரும்போது तो जब यीशु कलीसिया के बीच में चलता है ஒரு பிரதான ஆசாரியனாக வருகிறதை அது காட்டுகிறது. तब बतौर महायाजक के रूप में चलते हुए दिखाई देता है. அப்படி கொத்த ஒரு வஸ்திரத்தை அவர் அணிந்திருக்கிறார். और उस अनुसार एक वस्त्र को उसने पहन रखा है. பிரதான ஆசாரியன் वही है याजक. எபிரேயர்ல சொல்லிருக்கு நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. इब्रानियों के पत्री में लिखा है कि यीशु मसीह ही है जो हमारे महायाजक हैं. அல்லேலூயா. हालेलुया. அவர் ஆரோனுடைய ஆசாரிய முறைமையின்படி அல்ல, மெல்கிசேதேக்குடைய முறைமையின்படி ஆசாரியரானார். वह हारून के रिवाज के मुताबिक याजक नहीं बना बल्कि मल्कीसिदक के रिवाज के मुताबिक याजक बना है. அல்லேலூயா. हालेलुया. சோ அவர் பழைய நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஆசாரியன் அல்ல, அதுக்கெல்லாம் மேம்பட்ட தேவனிடத்திலிருந்து நேரடியாய் வந்த ஆசாரியர். तो ये पुराने नियम के अंतर्गत हुए याजक नहीं बल्कि सीधा परमेश्वर से आए हुए महायाजक அந்த ठहरा है. பெரிய பிரதான ஆசாரியன் நம்முடைய சபைகளிலே உலாவி வருகிறார். और ऐसा महान याजक हमारे कलीसियाओं में के बीच चलता है. அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கும் நம் நடுவில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். आज भी हमारे बीच में वो जरूर मंडार रहा है. ஒன்றெண்டு முறை சபையிலே விசுவாசிகள் இந்த வார்த்தையை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். एक दो बार कलीसिया के विश्वासी लोग इन शब्दों को बोलते हुए मैं सुना हूं. நான் சபை ஆராதனையில் இருக்கும் பொழுது இயேசு உலாவுகிறத பார்த்தேன் சொல்லி. कि कलीसिया के आराधना के दरमियान यीशु को मंडराते हुए हमने देखा. உங்களில் பலருக்கும் அந்த அனுபவத்தை அவர் தருவாராக. आप में से बहुतों को भी परमेश्वर ऐसा अनुभव देवे. நாம் பார்க்கிறோமோ இல்லையோ அவர் உலாவி கொண்டிருக்கிறார். हम भले देखे या ना देखे लेकिन सचमुच परमेश्वर मंडार रहा है. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் என்று இயேசுவை பற்றி எபிரேயர்ல சொல்லி இருக்கிறார். और इब्रानियों के पत्री में लिखा है कि हमारे निर्बलताओं के वक्त हमारे प्रति वो पछतावा करता है. உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து பரிதாபத்தோடு வந்திருக்கிறார். यानी आपके समस्याओं को देखते हुए वो तरस खाकर आया உங்கள் है. வியாதிகள் வேதனைகள் அவருக்கும் மனசுல கஷ்டத்தை கொடுக்கிறது. जब अब रोगी हो जाते, जब बीमारग्रस्त हो जाते, जिसके चलते उनके मन में तरस आता है. அவர் அவ்வளவு அன்பு वो நிறைந்தவர். इतना ज्यादा प्रेम रखता है. உங்களை அழைத்தவர் உங்களை எப்பொழுதும் மாறாத அன்பினால் நேசித்துக் கொண்டிருக்கிறார். जिसने तुम्हें बुलाया वो अनोखा प्रेम तुमसे साझा किया அதனால है. நம்ம அவர் ஆராதிக்க வரும்போது அவர் நம்ம சந்திக்க வர்றார். इसलिए जब हम उसकी आराधना करने आते तब वो हमसे मिलने आता है. அல்லேலூயா. हालेलुया. நீங்களும் இந்த காரியங்களை விசுவாசிக்கும் பொழுது சர்ச்சுக்கு வந்தா நீங்க ஒரு நிறைவோட தான் திரும்பி போவீங்க. इसलिए जब आप ऐसे सोच के साथ कलीसिया में आओगे तब यहाँ से लौटते समय बरकत के साथ लौटोगे. வெறும் கையோடு அனுப்பவே மாட்டார். जी हाँ, निश्चित रूप खाली हाथ तुम्हें नहीं भेजेगा. அல்லேலூயா. हालेलुया. அவர் நமக்கு நன்மைகளை தருவார். हमें भलाइयों का प्रदान जरूर करेगा. அதோடு கூட நம்முடைய ஆத்துமாவில் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்வார். उसके साथ साथ हमारे आत्मिक जीवन में भी हमें भलाई करेगा. நம்முடைய மகா பிரதான ஆசாரியன் இயேசு. हमारा महान याजक कौन है? प्रभु यीशु. அல்லேலூயா. हालेलुया. ஆசாரியனுடைய வேலை என்ன? याजक का काम क्या है? ஆசரிப்பு கூடாரத்திலே அல்லது தேவாலயத்திலே பலிமுறைமைகளை செலுத்த வேண்டும். यानी मिलाप वाले तंबू में या प्रार्थना भवन में बलियों को चढ़ाना है. அது மாதிரி நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிறோம். इसी प्रकार नया नियम के अनुसार हम आत्मिक बलिदान चढ़ाते हैं. ஸ்தோத்திர பலி, स्तुति की बलि, பாடலாகிய பலி, गीत नाम के बलि, அவரை வாய் திறந்து ஆராதிக்கிற ஆராதனையாகிய பலி, मुंह खोलकर उसे सराहने नाम की बलि, இதெல்லாம் அந்த பிரதான ஆசாரியன் நடத்துகிறார். ये सब कुछ वो महान याजक करवाता है. அல்லேலூயா. हालेलुया. சோ மேடையில நின்னு நடத்துகிற நாங்களும் அவருக்கு எங்களை அர்ப்பணித்து நடத்தி கொண்டிருக்க तो வேண்டும். इसलिए मंच में होकर चलाने वाले हम भी अपने आप को समर्पित करते हुए चलाते हैं. நாங்கள் அவரை விட்டு நாங்களே எல்லாம் பாட்டு ஆராதனை நடத்தணும்னா அது சும்மா திறமை காட்டுறதா இருக்கும். अगर मान लो हम प्रभु को छोड़कर अपनी क्षमता में अगर करेंगे तो ये तो एक दिखावा हो ஆனா जाएगा. அந்த தேவ
பிரசன்னத்தை உணர்ந்து பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து நடத்தும் பொழுது அங்கே பிரதான ஆசாரியனுடைய ஊழியம் அழகா நடக்கும். लेकिन जब वो परमेश्वर का उपस्थिति का महसूस करते हुए परमेश्वर के लिए जगह देते हुए करेंगे तब सब कुछ यहाँ पर सलामत होगा. அல்லேலூயா. हालेलुया. சோ முன்னின்று நடத்துகிறவர்களும் தேவ பிரசன்னத்தோடு நடத்த வேண்டும். इसलिए जो कोई आगे होकर अगुवाई करते वे परमेश्वर की उपस्थिति के साथ अगुवाई करें ஆவியானுடைய நடத்துதலோடு நடத்த வேண்டும். और आत्मा जी का मार्गदर्शन के साथ अगुवाई करना அதுல है. இணைந்து நம்ம எல்லாரும் பாடுகிறோம், கை தட்டுகிறோம், ஆராதிக்கிறோம். அப்ப நம்மலாம் சேர்ந்து அந்த பலியை ஏறெடுக்கிறோம். और उनके साथ हम भी जुड़ जाते, ताली बजाते, मुंह खोलते, गीत गाते, मतलब हम भी उसमें शामिल हो जाते हैं. நீங்களும் அதுல அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அதை செய்யணும். तब आप भी परमेश्वर का उपस्थिति का एहसास करते हुए करना है. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன ஆகி போச்சு, பாட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆகி போச்சு. आज बहुत सारे जगह पर गीत गाना एक प्रदर्शन जैसा हो गया. பாட்டு தேவனை மகிமைப்படுத்துறதுக்கானது, गीत इसलिए गाया जाता है कि परमेश्वर को महिमा मिले, திறமையை வெளிப்படுத்துறதுக்காக உள்ளதல்ல. अपने खूबी अपनी क्षमता को प्रकट करने नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே பாட்டு ஆராதனை அது வந்து ஆவிக்கேற்ற பலி செலுத்துறது. इसलिए गीत गाना वगैरह सब आत्मिक बलि चढ़ाने के लिए किया जाता है. அல்லேலூயா. हालेलुया. பிரதான ஆசாரியன் அந்த தூப பீடத்திலே தூபம் குறையாம செலுத்திட்டே இருக்கணும். और महायाजक वेदी में होकर दुआ लगातार चढ़ाना है. அதுதான் ஜெபம், ஜெப தூபம். जिसे कहते हैं प्रार्थना नाम की दुआ. அந்த ஜெபத்தை கூட அந்த இயேசு கிறிஸ்து நடத்துவார். यानी प्रार्थना में भी प्रभु यीशु मसीह ही अगुवाई करेगा. நடத்துற ஊழியரும் அந்த இயேசுவிடத்திலிருந்தே அந்த ஜெப குறிப்புகளை பெற்று அவருடைய நடத்திப்போடு அதை நடத்தும் பொழுது நிச்சயமாய் பெரிய மேன்மையாக और இருக்கும். अगुवाई करने वाले सेवक भी प्रार्थना की सूचना परमेश्वर से प्राप्त कर अगुवाई करना है, तब सब कुछ ठीक ठाक चलेगा. விசுவாச மக்களும் அதே ஆசையோடு அந்த ஆவியில் ஒருமனப்பட்டு நிற்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். और विश्वासी लोग भी जब एक जुट में जुड़कर एक आत्मिक सोच विचार के साथ करेंगे तब ये सब बराबर பெரிய चलेगा. பெரிய அற்புதங்கள் நடக்கும். तब बड़े बड़े चमत्कार होंगे. சபை ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து கிரியைகள் வெளிப்படும். जब कलीसिया एक जुट बनकर प्रार्थना करेगी तब स्वर्ग से कार्रवाई होगी. தேசத்திலே அந்த கிரியைகளை நாம் காண்போம். तब राष्ट्रों में परमेश्वर की कार्रवाई को हम देखेंगे. நம்முடைய சொந்த வாழ்க்கைகளிலும் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள அந்த கிரியைகளை நாம் காண்போம். और हमारे अपने परिवार में हमारे व्यक्तिगत जीवन में हम कार्रवाई को देखेंगे. அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவது யார் இப்படிப்பட்ட வஸ்திரம் தரிப்பார்கள்? दूसरा कौन इस प्रकार के वस्त्र पहनते हैं? சில ராஜாக்கள் இப்படிப்பட்ட வஸ்திரங்கள் தரிப்பார்கள். कुछ राजा लोग इस प्रकार के वस्त्र पहनते हैं. நம்முடைய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. हमारा यीशु कौन है? राजाओं का राजा. அவர் சபையில உலாவிக் கொண்டிருக்கிறார். वो जब कलीसिया में मंडारता है அந்த நிலையங்கி அதையும் காண்பிக்கலாம். वो भागा उसी को भी दर्शाता है. ராஜா என்றால் ஆளுகை உடையவர், राजा यानी शासन करने வெற்றி वाला, சிறக்கிறவர். जयवंत. எப்பொழுதுமே சபைக்கு எதிராக பாதாளத்தின் வாசல் கிரியை செய்து கொண்டே இருக்கும். हरदम कलीसिया के खिलाफ अधोले के आत्माएं कार्य करते हैं. ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். प्रभु ने कहा कि मैं अपनी कलीसिया इस पत्थर पर बनाऊंगा. பாதாளத்தின் வாசல்கள் अधोल அதை சேதப்படுத்துவது இல்லை. अधोले के फाटक इन पर प्रबल नहीं होंगे. அப்ப அந்த பாதாளத்தின் வாசல்னா என்னது? அது வந்து ஆத்துமாக்களை பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கு வாசல் திறந்திருக்கு. तो अधोले के फाटक का अर्थ क्या है? प्राणों को नरक की ओर ले जाने के लिए द्वार खुला है. ஆனா சபையின் வாசல் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக திறந்திருக்கு. परंतु कलीसिया के द्वार इसलिए खुला है कि लोगों को उद्धार में लाकर स्वर्ग की तरफ ले जाएं. ஒவ்வொருவரும் உங்கள் சபையை குறித்து இந்த தெளிவை பெற்றிருக்க வேண்டும். अब प्रत्येक जन के अंदर कलीसिया के बारे में यह स्पष्टीकरण होना நம்ம चाहिए. சபையின் வாசல் அது ஒரு ரட்சிப்பின் வாசல். हम कलीसिया का द्वार है और अर्थात उद्धार का द्वार है. நேரா அதுக்கு எதிரா போராடுகிறது பாதாளத்தின் வாசல். अब सीधा इसके खिलाफ लड़ती है अधोले के फाटक. அது மக்களை இழுத்து தள்ளி பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கு அது விரிவாய் कि திறந்திருக்கிறது. लोगों को बर्मा के उन्हें सीधा अधोलेख में ले जाने का काम करता है. அப்ப இயேசு ராஜாவாய் உலாவி கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதாளத்தின் வாசல் அடைக்கப்படும், சபையின் வாசல் திறக்கப்படும். जबकि यीशु राजाओं का राजा के रूप में मंडराएगा तब अधोले के फाटक बंद किए जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அதே மாதிரி வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துல பார்க்கிறோம். उसी प्रकार प्रकाशित वाक्य की 12वां अध्याय में देखते हैं. அந்த சூரியனை அணிந்த ஒரு ஸ்திரீ, அவள் வந்து சபைக்கு அடையாளமா இருக்கிறாள். वहां पर एक स्त्री थी जो सूरज को पहन रखी थी, जो कलीसिया को दर्शाती है. அவளுக்கு நேரா எதிர்த்து நிக்கிறது வலு சர்ப்பம். अब उसके सीधा उसके विरोध कौन करता है? अजगर. இப்ப சபைக்கு எதிரா நிக்கிறது வலு சர்ப்பம். अब कलीसिया के खिलाफ कौन खड़ा है? अजगर. அது அந்த ஜெயங்கொள்ளுகிற பிள்ளையை விழுங்கணும்னு சொல்லி நிக்குது. जो जयवंत बालक को निगलने के प्रयास में खड़ा है. அப்ப இந்த
வலு சர்ப்பம் சபையை எப்பொழுது எதிர்க்கிறது. तो ये अजगर हरदम कलीसिया का विरोध करता है। வலு சர்ப்பம்னா யாரு? अजगर यानी कौन? பிசாசானவன். शैतान। அந்த எல்லா அசுத்தாவிகளுக்கு ஹெட் அவன் தான். ये जो सारी दुष्ट आत्माओं का नेता वही है। அவன் சபைக்கு நேர் எதிரா வந்து நிக்கிறான். वो सीधा कलीसिया के खिलाफ आकर खड़ा होता है। சபையில யாரு கிறிஸ்துக்குள்ள வளர்ந்து ஜெயம் எடுக்கறாங்களோ அவங்கள பட்சிக்கணும்னு அவன் நிக்கிறான். और कलीसिया में जो कोई मसीह में बढ़कर जयवंत होना चाहते उन्हें निगलने के प्रयास में वो खड़ा है। இதுல எல்லாம் சபை மக்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் अगर इन सारे बातों में कलीसिया के लोग विजेता साबित होना है, இயேசுவாகிய ராஜாதி ராஜா சபையில உலாவுகிறது. तो यीशु नाम के राजाओं का राजा हमारे कलीसिया में टहलना चाहिए। हालेलुया। हालेलुया। இயேசு இல்லாம நமக்கு தனியா ஜெயம் எடுக்க முடியாது. यीशु के सिवाय हम अपने आप जीत हासिल नहीं कर सकते। சபைக்கு மட்டும் இல்ல, சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் இதுதான். सिर्फ कलीसिया के लिए नहीं बल्कि कलीसिया के हर एक सदस्यों के लिए भी ऐसा ही है। உங்க வாழ்க்கைய பாவத்துல விழுங்கணும் சொல்லி பாதாளத்தின் வாசல் ரெடியா இருக்குது. आपके जीवन को पाप में गिराने के लिए अधोले के फाटक तैयार है। உங்களை ஏதாவது தந்திரம் செய்து விழுங்கணும்னு அந்த வலு சர்ப்பமும் உங்களுக்கு எதிரா நிக்குது. और अजगर भी आपके खिलाफ ये सोचकर खड़ा है कि कुछ ना कुछ चतुराई करके आपको गिरा दे। ஆனால் பயப்படாதிருங்கள், ராஜாதி ராஜா நிலையங்கி தரித்தவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். परंतु मत डरो क्योंकि राजाओं का राजा लंबे वस्त्र पहने हुए आपके बीच में टहलते हैं। हालेलुया। हालेलुया। சில தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட நிலையங்கி தரிப்பார்கள். और कुछ नबी लोग भी इस प्रकार के लंबी वस्त्र पहनते हैं। ஆமென். आमीन। நம்முடைய ஆண்டவர் இயேசு அந்த அனுபவத்தையும் உடையவர். और हमारा प्रभु यीशु मसीह इस अनुभव को வரும் भी पाया है, காரியங்களை நமக்கு அறிவிக்கிறார். जो आने वाली बातों के बारे में हमें सचेत करता है। இங்கே அவர் காட்சி கொடுத்த பொழுது जब यहाँ पर उसने सिखाया நான் சொல்லுகிறவைகளை நீ புத்தகத்தில் எழுதி சபைகளுக்கு கொடுன்னு சொன்னார். और उसे बताया कि जो कुछ मैं तुझे बताऊं उसे किताब में लिखकर तू दे दे। கடைசி கால சம்பவங்களை குறித்து அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். अंतिम दिनों की घटनाक्रमों के बारे में यूहन्ना के लिए परमेश्वर लिख कर दिया। சபையில இயேசு வெளிப்படும் பொழுது அந்த ரெவலேஷன்ஸ் உண்டாகும். जब कलीसिया में यीशु प्रकट होगा तब प्रकाशन भी मिलेगा, தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். भविष्यवाणियां मिलेगी। சாதாரணமா ஊழியக்கார பிரசங்கம் பொழுதே வரும் காரியங்கள் அவர் மூலம் அறிவிக்கப்படும். आमतौर पे जब सेवक प्रचार करेगा प्रचार के द्वारा प्रकाशन मिलेगा। ஒரு சண்டே மெசேஜ் அப்படியே மக்கள் உட்கொள்ள வேண்டும். और रविवार की संदेश को कलीसिया के लोग निगलना है। அதன் அடிப்படையில் உங்களை தொடர்ந்து அந்த வாரத்தில் தேவன் வழிநடத்துவார். जिसके आधार पर पूरा सप्ताह परमेश्वर आपका अगुवाई करेगा। எனவே ஆண்டவர் இந்த மூன்று அனுபவங்களில் அவர் உலாவிக் கொண்டு तो இருக்கிறார். परमेश्वर इस तीन अनुभव के अंतर्गत होकर टहलता है। பழைய ஏற்பாட்டில் இந்த மூன்று பேருக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. पुराने नियम में इन तीनों के लिए अभिषेक किया जाता है, ராஜாவுக்கு, राजाओं के लिए, ஆசாரியனுக்கு, याजक के लिए அப்ப தீர்க்கதரிசி. और भविष्यवक्ताओं के लिए। அவன் மேல எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் பண்ணுவாங்க. इन पर तेल डालकर अभिषेक किया जाता அந்த है। மூன்று அனுபவத்தை கொண்டவர் ஆண்டவர் இயேசு और ये கிறிஸ்து. तीनों अनुभवों को रखने वाला है हमारा प्रभु यीशु அவர் मसीह। சபையில் உலாவிக் கொண்டு வருகிறார். वो कलीसिया के बीच आता है। சொல்ல வர்ற காரியம் இதுதான். मैं ये कहना चाहता हूँ कि ஊழியர்களே, விசுவாசிகளே, सेवकों विश्वासियों சபையில இயேசுவை மேன்மைப்படுத்துங்க. कि कलीसिया में यीशु को सराहो இயேசு மேல அதிக பற்றுதல் வைங்க. और यीशु को लिपट लो இயேசுவை தேடி சபைக்கு வாங்க. और यीशु को खोज कर कलीसिया में आओ। சபை தன்னுடைய தலையாகிய இயேசுவை கனம் பண்ணும் பொழுது அவர் சபையை கனம் பண்ணுவார். जब कलीसिया अपना नेता यीशु का आदर करेगी तब वह अपने कलीसिया का आदर करेगा। கர்த்தர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். क्योंकि परमेश्वर ने यूं कहा कि जो कोई मेरा आदर करे मैं उनका आदर करूंगा। இன்னைக்கு சபை இயேசுவை கனம் பண்றதுல முக்கியத்துவமா இருக்க வேண்டும். इसलिए कलीसिया परमेश्वर का आदर करने का विषय पर बहुत ही ध्यान देना है। அல்லேலூயா. हालेलुया। அடுத்தது மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்தார் என்று அதே வசனத்தில் இருக்கிறது. अगला उसी वचन में लिखा है कि छाती पर सोने का पटुका बांधे हुए थे। அல்லேலூயா. हालेलुया। பிரதான ஆசாரியனுடைய அந்த கச்சை, அந்த மார்பருகே இருக்கிற கச்சையிலே 12 இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுக்கு ஒரு அடையாளம் பதிக்கப்பட்டிருக்கும். और महायाजक के उनके छाती में पहनने वाले उस पटका में इस्राएल के 12 गोत्र के अनुसार 12 पत्थर लगे होते हैं। அதோட அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? இந்த மகா பிரதான ஆசாரியன் அப்படியே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவார். ये महायाजक जब अति पवित्र स्थल में प्रवेश करता है, இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் பாவ நிவர்த்தி செய்துவிட்டு அங்க உடன்படிக்கை பட்டியல போய் அந்த ரத்தத்தை தெளிப்பார். तब सारी इस्राएल देश की प्रायश्चित के लिए वो जो बहाया हुआ खून को ले जाकर वहां छिड़काता है। அவர் போகும்பொழுது அவருடைய மார்பிலே, அவருடைய தோள் பட்டையிலே அந்த
இஸ்ரவேல் 12 கோத்திரங்களுடைய அந்த அடையாளங்கள் இருக்கும். जब वो वहां पर प्रवेश करता है तब उनके सीने के पटखा में वो इजराइल गोत्र के 12 नाम उल्लेख होता है। இதோட அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? அந்த பிரதான ஆசாரியன் 12 கோத்திரங்களை சுமந்து கொண்டு தேவனிடத்தில் செல்லுகிறான். यानी महायाजक जब प्रवेश करता है इन 12 गोत्रों को अपने साथ ले चलता है। அவங்கள்ட்ட தேவனிட்ட போய் அவங்களுக்காய் பரிந்து பேசுகிறான். यानी मतलब परमेश्वर के पास जाकर इनके लिए विनती करता है। தேவனுடைய மன்னிப்பையும் கிருபையும் அவங்களுக்கு பெற்று கொடுக்கிறான். यानी इनके लिए परमेश्वर के पास जाकर क्षमा और माफी प्रदान करता है। ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். एक हालेलुया बोलेंगे। அல்லேலூயா. हालेलुया। அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறார். इसी प्रकार प्रभु यीशु मसीह हमारे लिए विनती करता है। பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். पिता परमेश्वर के पास हमारे खातिर विनती करता है। அல்லேலூயா. हालेलुया। அவரே ஒரு தேவாட்டுக்குட்டியாய் சிலுவையில் பலியாகி जबकि वो स्वयं एक परमेश्वर का मेमना बनकर क्रूस पर बलि हुआ, அவரே பிரதான ஆசாரியராக மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து जबकि वो स्वयं एक महायाजक ठहरकर अति पवित्र स्थल में प्रवेश किया, பிதாவானவரிடத்தில் நமக்காய் பரிந்து பேசிக் और கொண்டிருக்கிறார். पिता परमेश्वर के पास हमारे लिए निवेदन करता है। இந்த பரிந்து பேசுதல் பற்றின ஒரு உபதேசத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். ये जो विनती निवेदन विषय पर हमें एक सावधानी होनी चाहिए। எல்லாரும் தயவாய் सब கவனியுங்கள். लोग कृपया ध्यान दीजिए। நமக்காக யார் பரிந்து பேசலாம்? हमारे लिए कौन वकालत करेगा? அதுக்கு வேதம் ஒரு ஒழுங்கை சொல்லுகிறது. इसलिए शास्त्र एक नियम को बताती है। முதலாவது நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். सबसे पहले हमारी वकालत प्रभु यीशु मसीह करता है। 1 யோவான் 2:1 சொல்லுகிறது. पहला यूहन्ना का 2:1 में लिखा है இயேசு நமக்காய் பரிந்து कि பேசுகிறார். यीशु मसीह हमारे लिए निवेदन करता है। அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே இருந்தே நமக்காய் பரிந்து वह பேசுகிறார். पिता के दाहिने और बैठे हुए हमारे लिए विनती करता है। இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் பரிந்து பேசுகிறார். दूसरा पवित्र आत्मा भी हमारे लिए विनती करता है। ரோமர் 8:26 சொல்லுகிறது. रोमियों का 8:26 में लिखा है நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். हमारे भीतर में होकर अगिनत शब्दों से हमारे लिए विनती करता है। இரண்டாவது பரிசுத்த ஆவி நமக்காக வேண்டுதல் செய்கிறார். अब दूसरा पवित्र आत्मा भी हमारे लिए विनती करता அவர் है। நமக்குள்ளே இருந்து செய்கிறார். वो इस बात को हमारे भीतर होते होते करता है। மூன்றாவது तीसरा எபிரேயர் 13:17 படிக்கிறோம். इब्रानियों की 13:17 में पढ़ते हैं உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறபடினால் तुम्हारे अगुवे तुम्हारे प्राणों का जिम्मेदारी लिया है, इसलिए அவர்கள் சந்தோஷத்தோட உங்களுக்காய் வேண்டுதல் செய்யும்படி நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். आप उनके आज्ञाकारी होकर उनके अधीन इसलिए रहना ताकि वे तुम्हारे लिए खुशी के साथ विनती कर रहे हैं। இது யாரு? ये कौन? நம்முடைய சபை மேய்ப்பர்கள். हमारे कलीसिया के चरवाहे। அப்ப மூன்றாவது நமக்காக பரிந்து பேச நம்முடைய சபை மேய்ப்பர்களை தேவன் நியமித்திருக்கிறார். और तीसरा हमारे कलीसिया के लिए परमेश्वर चरवाहों को नियुक्त किया है ताकि वे हमारे लिए निवेदन कर सके। சோ எத்தனை ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் உங்கள் சபைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற மேய்ப்பர் அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணி கேட்பார். तो चाहे आप कितने सेवकों के पास प्रार्थना कर ले, लेकिन आपके लिए परमेश्वर की ओर से नियुक्त सेवक जब प्रार्थना करेगा तब परमेश्वर उनकी प्रार्थना सुनता है। அல்லேலூயா. हालेलुया। நான்காவதாக चौथी बात எபேசியர் 6:18 சொல்லுகிறது. एफेसियों की 6वां अध्याय का 18 वचन में लिखा है நாம் எல்லா சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்ய வேண்டும். हम सब सारे संतों के लिए पवित्रों के लिए प्रार्थना कर विनती करना है। பரிசுத்தவான்கள் என்றால் யார்? संत यानी कौन? இயேசுவின் இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த வாழ்வு வாழ்கிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். जो लोग यीशु के लहू से उद्धार प्राप्त कर पवित्र जीवन व्यतीत करते वे है संत। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்தவத்திலே ஒரு பிரிவு அந்த ஊழியக்காரர் மரிச்ச பிறகு அவங்களுடைய உலக தலைவர் அவர் இவங்களை செய்யுன்னு சொல்லி பட்டம் கொடுப்பார். और मसीहत में एक वर्ग वे ऐसे हैं जो जिनकी दंडोत करते, जिनके पीछा करते, वे मरने पर उन्हें नेता मानकर उनकी अनुसरण करते हैं। ஆனா அது பைபிள் அப்படி இல்ல. लेकिन बाइबल में ऐसा कहीं नहीं लिखा। அவங்க செய்றாங்க. लेकिन वे लोग करते। கிறிஸ்தவத்துல இன்னொரு பிரிவு मसीहत में और एक वर्ग है கல்யாணம் ஆகாம ஊழியம் செய்தவன் தான் பரிசுத்தவான். वे लोग उनकी मानना क्या है? जो शादी किए बिना सेवा करते वे संत हैं। எங்களுக்கு பரலோகத்துல கூட தனி இடம் இருக்கு. और उनकी ऐसा भी मानना है कि स्वर्ग में हमारे लिए एक अलग जगह है। நீங்க எல்லாம் எவ்வளவு தலைகளனாலும் அங்க வர முடியாது. और उनकी ऐसा भी मानना है चाहे आप कितना भी उलट जाए तो भी वहां पर आ नहीं सकते। இப்படி ஒரு போதனை செய்றாங்க. ऐसा भी एक शिक्षा सुनाते हैं। அதுவும் பைபிளுக்கு
பைபிளுக்கு விரோதமான ये போதனை. भी बाइबल के खिलाफ है। அப்படி யாரையும் பரிசுத்தவான்னு பட்டம் கொடுத்த ஆண்டவர் வைக்கல. परमेश्वर ऐसा किसी को भी संत नाम नहीं दिया। நீங்க இந்த நிருபங்கள் ஒவ்வொரு நிருபத்துல முதல் வசனத்தை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். परंतु हर एक पत्र की पहला अध्याय में आप पढ़ेंगे तो आपको मालूम पड़ेगा கொரிந்துவில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார், कि कुरिन्थी कलीसिया के संतों के लिए लिखता है, ரோமாபுரியில் இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறார். रोमियो के लिए लिखता है। அப்ப சபையில இருக்கக்கூடிய இரத்தத்தால் மீட்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற பிள்ளைகள் தான் பரிசுத்தவான்கள். तो जो भी लोग कलीसिया में शुमार है, जो लहू से धोए हुए वही लोग संत हैं। இப்ப சொல்லுங்க, இங்க எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறீங்க? अब बताइए यहाँ पर कितने संत लोग बैठे हैं? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருது உங்களுக்கு. बहुत मुश्किल से हालेलुया बोलते हैं। நாம தான் பரிசுத்தவான்கள். इसलिए संत अमी है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ரோமர் 6:18 நம்மளை பற்றி தான் சொல்லுது. तो रोमियो की 6:18 में हमारे बारे में ही लिखा है, பரிசுத்தவான்களாகிய நீங்கள் மற்ற பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். तुम जो पवित्र लोग हैं दूसरे पवित्र लोगों के लिए प्रार्थना कीजिए। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு விளங்குகிற பாசையில சொல்லணும்னா விசுவாசிகள் நீங்கள் எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். अगर समझने के लिए कहना है और सरलता से कहता हूं कि विश्वासी आप और विश्वासियों के लिए प्रार्थना कीजिए। அப்ப 4 கூட்டம் தான் பரிந்து பேசுறதுக்கு கர்த்தர் तो நியமித்திருக்கிறார். परमेश्वर 4 झुंड को नियुक्त किया है जो विनती निवेदन करें। முதல்ல யாரு? पहला कौन है? சொல்லுங்க தைரியமா. बोलिए बोलिए। இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுறார். सबसे पहले यीशु मसीह हमारे लिए विनती निवेदन करता இரண்டாவது है। யாரு? दूसरा कौन है? பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा। மூன்றாவது யாரு? तीसरा कौन है? சபை மேய்ப்பர்கள். कलीसिया के चरवाहे। அடுத்தது நான்காவது யாரு? चौथा कौन है? நாம் தான் எல்லா விசுவாசிகள் பரிசுத்தவான்கள். हम सभी विश्वासी लोग। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த 4 பேர் தான் பரிந்து பேசுறதுக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ये 4 जन परमेश्वर के ओर से नियुक्त किया गया कि ये विनती निवेदन करें। செத்து போன ஊழியக்காரரோ செத்து போன பரிசுத்தவானோ பரிந்து பேச முடியாது. जी हाँ, कोई मरे हुए संत या कोई मरे हुए व्यक्ति विनती निवेदन नहीं कर सकता है। இயேசுவின் தாயார் உங்களுக்காய் பரிந்து பேச முடியாது. यीशु मसीह की माता जी आपके लिए विनती निवेदन नहीं कर सकती है। அது அப்போஸ்தலர்கள் மரித்து போனவர்கள் ஒருத்தரும் உங்களுக்காக பரிந்து பேச முடியாது. प्रेरित जो गुजर गए उनमें से कोई भी आपके लिए विनती निवेदन कर नहीं सकते। தேவ தூதர்கள் ஒருபோதும் உங்களுக்காய் பரிந்து பேச முடியாது. स्वर्ग दूतों में से कोई भी आपके लिए विनती निवेदन कर नहीं सकते। அதனால இதெல்லாம் ஏமாந்து போக கூடாது. इसलिए इन बातों पर आप धोखा ना खाएं। நீங்க போய் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சொல்லிட்டே இருக்கலாம். हाँ, आप जाकर क्यों ना कहे कि हमारे लिए विनती कर लो, हमारे लिए विनती कर लो। அது ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகாது. लेकिन ये सब कुछ भी काम का नहीं। ஏன்னா அப்படி பைபிள்ல சொல்லப்படவே இல்லை. क्योंकि बाइबल में कहीं भी ऐसा लिखा नहीं। அப்படி உங்க நேரத்தை அங்க வேஸ்ட் பண்றதுக்கு இயேசுவேன்னு நீங்க நேரடியா கூப்பிடலாம். हाँ, इस प्रकार अपना समय को वहां जाकर बिताने से अच्छा आप सीधा यीशु को बुलाइए। இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். क्योंकि यीशु कहता है कि हे सब परिश्रम करने वाले बहुत से दबे हुए तुम मेरे पास आओ। என்னை நோக்கி கூப்பிடு. और कहता है कि मेरे ओर पुकार। அவர் இப்படி சொல்லிட்டு காத்திருக்கும் போது जबकि प्रभु मैं आपके पास सीधा आ नहीं सकता உங்க हूँ। அம்மா வழியா வருவோம், हम माता के जरिए உங்க आएंगे, சீசனுக்கு வழியா हम வருவோம். आपके चेले के जरिए आएंगे। என்னய்யா இதெல்லாம்? ए भाई साहब ये क्या करते हो? அவர் சொல்ல, நீ நேர்ல வா, बल्कि वो कहता है कि तुम सीधा जाओ। நான் திறந்த வாசலா வச்சிருக்கேன் உனக்கு, तेरे लिए मैं एक प्रवेश द्वार खुला रखा हूँ, நேரடியா என்னட்ட பேசு. तो सीधा कर मुझसे बात कर। ஐயோ மட்டும் பேச முடியாது. हाय हाय हाय, नहीं नहीं मैं सीधा आपसे बात नहीं நாங்க कर வேற सकता। வேற சப் ரூட் பிடிப்போம். और सब रूट को हम पकड़ लेते हैं। இது சரியில்லை. ये सही नहीं। யாராவது அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு அதை நிறுத்திடுங்க. अगर आप में से कोई ऐसा करने वालों में से है तो आज सुधर जाइए। உண்மையில அதுல பிரயோஜனமே இல்ல. कि हकीकत कहता हूँ ऐसा करने पर कोई लाभ இந்த नहीं। பைபிள் படி அதுல பிரயோஜனமே கிடையாது. ये बाइबल के मुताबिक अगर ऐसा करोगे तो गलत है। நேரா இயேசுவேன்னு கூப்பிடுங்க. इससे अच्छा आप सीधा यीशु को बुलाइए। அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. हे अब्बा हे पिता करके बुलाइए। கூடுவீங்களா? क्या बुलाओगे? அல்லேலூயா. हालेलुया। யாருக்கு இது தேவையோ தயவாய் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். और जिनके लिए इन शब्दों का जरूरत है कृपया आप इसे ले लीजिए। இயேசு நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் சபையில் உலாவிக் यीशु கொண்டிருக்கிறார். मसीह कलीसिया में इसलिए मंडारता है कि हमारे लिए विनती निवेदन कर सके। அல்லேலூயா. हालेलुया। பேதுருவை பார்த்து இயேசு ஒரு முறை சொன்னார், पतरुस से एक दफा यीशु ने कहा, சீமோனே உன்னை சுளகில் இட்டு புடைக்கும் வண்ணமாக பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ये शमोन तुझे
तुझे सुपड़ी में तुझे झाड़ने के लिए शैतान ने इजाजत मांगा, ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். लेकिन मैं तेरे लिए विनती किया ताकि तेरा विश्वास नष्ट ना हो जाए। அல்லேலூயா. हालेलुया। பேதுருக்கு பயங்கர சோதனை வந்தது. तो पतरूस के साथ बहुत बड़ा परेशानी आई, 3 முறை மறுதலித்தான். 3 बार इनकार किया, அதான் அந்த சொலகுல போட்டு புடைச்ச அந்த சோதனை. और यही है जो सुपड़ी में झाड़ने का एक स्थिति। ஆனா அதுக்கு பிறகும் எழும்பிட்டான் விசுவாசத்துல. लेकिन उसके बाद देखिए विश्वास के लिए वो उभर गया। எப்படி எழும்பனா? कैसे उभर गया? அதான் இயேசுடைய வேண்டுதல். यही है कारण यीशु का विनती। Power of the intercession of Lord Jesus. जी हाँ, प्रभु यीशु मसीह का शक्तिशाली निवेदन। 3 தடவை மறுதலிச்சவன் जो 3 बार इनकार कर दिया, டைரக்ட் டிக்கெட் அவனுக்கு நரகத்துக்கு. सीधा वो नरक के लिए टिकट काट दिया। இயேசு மறுதலிக்கலாமா? क्या यीशु को इनकार करना सही है? அவர் எனக்கு தெரியவே தெரியாதுட்டான். उसने स्पष्ट कह दिया मैं इन्हें जानता तक नहीं हूँ, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செஞ்சான். और उसे कोसने भी लग गया और शपथ अय्यो। खाने भी लग गया। படு பாவி அல்லவா? ये तो बड़ा पापी है। இப்படி மறுதலிச்சவனை எப்படி ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுப்பார்? जो व्यक्ति इनकार किया उसे प्रभु यीशु स्वर्ग में कैसे लेगा? அவனுக்கு கூட ஒரு உயிர் மீட்சி வந்தது. लेकिन उसके अंदर भी एक सुधार அதுதான் लाया, அந்த இயேசுடைய பரிந்து பேசுனுடைய பவர். कारण यीशु मसीह के विनती का ताकत। அல்லேலூயா. हालेलुया। யூதாசுக்கு இது இல்ல பாத்தீங்களா? देखिए यहूदास को ये नहीं मिला, தற்கொலை பண்ணி செத்து போனான். आत्महत्या करके मर गया, நேர நரகம் தான். सीधा नरक। அப்ப அவனுக்கு இந்த இது இல்லையே, பரிந்து பேசல் கிடைக்கலையே. तो देखिए उसके लिए ये विनती निवेदन नहीं मिला। ஆமென். आमेन। அதான் நமக்கு கிடைக்கிற பாக்கியம். और यही है हमें मिला हुआ सौभाग्यता है। சபைக்குள்ள நாம இருக்கும்போது जब हम कलीसिया के भीतर हो, அவருடைய கேர்ல நம்ம இருக்கிறோம். जब अब उसके सुरक्षा के अधीन है, இயேசுதான் சர்ச்சுடைய முழு கண்ட்ரோல். और चर्च का पूरा नियंत्रण यीशु के हाथों में है, அவர் நமக்குள் உலாவிக் கொண்டே இருக்கிறார். जबकि वो हमारे बीच में मंडराता है, அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். वो हमारे लिए विनती निवेदन करता है, பிதாவானவர் அதை அப்படியே ஓகே பண்ணுவார். और पिता परमेश्वर उसके लिए हाँ कहता है, அந்த கிருபையில தான் நாம வாழ்ந்து और கொண்டிருக்கிறோம். उस अनुग्रह के बदौलत हम जी रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। இயேசு இப்பவும் செஞ்சிட்டு இருக்கிற ஊழியத்துல மிக முக்கியமான ஊழியம் பரிந்து பேசுறது. यीशु मसीह का वर्तमान की सेवकाई में अति महत्व एक सेवकाई है विनती निवेदन का। ரெண்டாவது ஒரு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கார், நமக்காக பரம எருசலேம் பட்டணத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறார். दूसरा एक सेवा भी कर रहे हैं जो हमारे लिए परम यरूशलेम को बना रहे हैं, அந்த வேலை முடிஞ்ச உடனே வந்து நம்மளை கூட்டி और செல்வார். ये काम जैसे खत्म हो जाएगा तो आकर हमें अपने साथ ले चलेगा। சபையே நீ பாக்கியவான், ये कलीसिया तू धन्य है, ஒரு நடுவில் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். क्योंकि तेरे बीच यीशु मसीह मंडार रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நேரம் போறதுனால கொஞ்சம் வேகமா போறேன். समय नहीं इसलिए मैं तेज रफ्तार आगे बढ़ता हूँ। அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் 14ஆம் வசனத்திலே अगला हम देखते हैं 14 वचन में, அவருடைய சிரசு அதாவது தலை, उसके सिर, தலையும் மயிர் அந்த முடி ரெண்டுமே வெண் பஞ்சை போலவும் இருக்கிறது, அந்த உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருக்கிறது. उसके सिर और बाल सफेद ऊन वरना पाले के समान उज्जवल थे। அப்ப இது மொத்தமா என்ன சொன்னா ரொம்ப ஒயிட்டா இருக்கு. अगर संक्षेप में कहा जाए कि बहुत सफेद, அவர் தலையும் அவர் முடியும் பார்த்தா அவ்வளவு ஸ்னோ மாதிரி பனி மாதிரி ஒயிட்டா இருக்கு. उसके सिर उसके बालों को यदि देखे हिम के नाई अति सफेद है, அது பஞ்சை போல வெண் பஞ்சை போல வெண்மையா இருக்கு. और सफेद ऊन यानी कापूस जैसा सफेद है। நேத்தை காலையில தான் படிச்சிருந்தோம், காகத்தை போல கற்பா இருக்கு, சுருள் சுருளா இருக்குன்னு படிச்சோம். कल सुबह हमने पढ़ा कौवे के नाई काली काली है और गुंगराले है, அது நேசருடைய தோற்றம். वो प्रेमी का रूप। இப்ப உயிர் தெழுந்த கர்த்தர் வல்லமையோடு இருக்கிறாரு. अब जी उठा हुआ परमेश्वर दो शक्तिशाली साबित है। அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துறாரு? वो किस प्रकार अपने आप को प्रकट किया? நான் பார்த்தா வெண் பஞ்சு மாதிரி இருக்கு. जो दिखने में पूरा सफेद कापूस के जैसा है। இங்க ஒரு வெண் பஞ்சையும் பார்க்க முடியல. यहाँ पर एक भी सफेद कापूस नहीं दिखने को नहीं எல்லாம் मिला, நல்ல கருகரா தான் இருக்குது. सबके सब काला काला ही दिखता है। வெண் பஞ்சுன்னா முதுமை. और सफेद यानी बुजुर्गपन को दिखाता है। லேடிஸ் இருக்கீங்களோ தெரியல, எல்லாம் முக்காடு போட்டுட்டு இருக்கீங்க. कोई महिला सफेद बाल वाली है क्या नहीं पता नहीं, क्योंकि सबके सिर पर घूंघट அப்போ है। இந்த ஒயிட் வந்து முதல்ல வந்து அந்த வயோதிபத்தை அல்ல முதுமையை காட்டுது. तो ये जो सफेदी जो है उम्र यानी बड़ापन को दर्शाता है, ரெண்டாவது வந்து தூய்மை பரிசுத்தத்தை காட்டுது. और दूसरा स्वच्छता को दर्शाता है। இன்னொன்னு வந்து இந்த ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, சில நியாயாதிபதிகள் இந்த மாதிரி ஒரு கேப் வச்சிருப்பாங்க, और जो है जो न्यायाधीश होते हैं ना, इस प्रकार के एक सफेद टोपी लगाए रखते हैं। சோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆதி முதல் அந்த வரை हमारा இருக்கிறவர். प्रभु यीशु मसीह आज कल युगायुग नहीं बदलता और तब से लेकर आज तक है அவரிடத்தில் யாதொரு குற்றம் கிடையாது. அவர் நல்ல பரிசுத்தமான தெய்வம். और जिनमें ना कोई गुनाह है ना कोई दोष है कि पूर्ण रूप से वो पवित्र परमेश्वर है அவரைத்தான் பிதாவானவர் நியாயாதிபதியாய் और நியமித்திருக்கிறார். उसी को पिता परमेश्वर ने बतौर न्यायाधीश ठहराया है இப்படி எல்லா பாக்கியமும் நிறைந்தவர் சபையில உலாவி கொண்டிருக்கிறார். और ये सारे अधिकार रखने वाले इस कलीसिया के बीच चलता है அவர் நம்முடைய சபையில் உலாவ வேண்டும் என்று அதிகமா நம்ம ஆசைப்பட்டோம்னா அவர் உலாவுவார். அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தந்துகிட்டே இருப்பார். अगर हम ज्यादा चाहेंगे प्यास करेंगे कि वो हमारे बीच में आवे चले तो वो ज्यादा पवित्रता हमें भी प्रदान करेगा. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தந்துகிட்டே இருப்பார். हमारे समस्याओं का समाधान देते रहेगा நமக்கு தீமை செய்றவரெல்லாம் நியாயம் தீர்த்து கொண்டே இருப்பார். और जो लोग हमारे लिए बुराई करते हैं उनके साथ न्याय चुकाएगा. அவருடைய வேலை கரெக்டா நடந்து वह கொண்டிருக்கும். अपना काम भली भांति करेगा. அதனால நம்ம தனி ஜெபத்துல குடும்ப ஜெபத்துல சபை கூடுதல்ல இயேசு இருக்கணும்ங்கற தாகமா மாறணும். इसलिए हमारे व्यक्तिगत प्रार्थना में पारिवारिक प्रार्थना में कलीसिया मिलकर करने वाले प्रार्थना में यीशु आइए आप उपस्थित हो जाइए ये प्यास होना जरूरी है. அல்லேலூயா. हालेलुया. பாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம சர்ச்சில் இங்க சண்டே சர்வீஸ் வர முன்னாடி இயேசுவே நீங்க வாங்கன்னு அவரை கூட்டிட்டு வரணும். और पास्टर्स रविवार की आराधना में आप आने से पहले यीशु आप भी आइए बोलकर उन्हें बुलाकर लाना है. அவரை விட்டுட்டு நம்ம நின்னு நடத்தணும்னா ஒரு பிரயோஜனம் இருக்கா? अगर यीशु को छोड़कर हम खुद खड़े होकर चलाएंगे तो कोई फायदा नहीं होगा. எப்பொழுதும் அவரை உயர்த்தணும், அவரை முன்ன நிறுத்தணும். हरदम उसे आगे खड़ा करना है, हरदम उसे सराहना है இயேசு என் வலது பார்சத்தில் நிற்கிறார் என்கிற நினைவு அடிக்கடி வரணும். और हर बार उनके अंदर एक सोच होना चाहिए कि यीशु मेरे दाएं तरफ है, मेरे दाएं बाजू है. அந்த தாகம் இருந்தா அவர் உண்மையிலே செயல்படுவார். यदि ये प्यास के साथ आएंगे तो जरूर वो कार्य करेगा. நீங்களும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே உம்மை காணணும், உம்முடைய வார்த்தையை கேட்கணும், நீர் என்னை சந்திக்கணும்னு ஜெபத்தோட தான் சர்ச்சுக்கு வரணும். आप भी प्रार्थना के दौरान हे प्रभु आप मेरे साथ आइए, आप उपस्थित हो जाइए, आप मौजूद हो जाइए, मेरे साथ चलिए, ये सोच प्यास के साथ आइए. அல்லேலூயா. हालेलुया. அடுத்து சொல்லி இருக்கு अगला लिखा है அதே வசனம் 14 இரண்டாம் பகுதி அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. और उसी 14 वचन की आखिरी भाग में लिखा है और उसकी आंखें आग की ज्वाला के समान थी. இப்போ ஒரு உலகத்தில் இருந்த பொழுது அவர் கண்கள் தண்ணீர் ஓரமாய் தண்ணீர் நிறைந்த நதியின் ஓரமா இருக்கிற புறா கண்கள் அப்படின்னு சொல்லி புறாவை போன்ற கண்கள். जब वो दुनिया में थे तब हमने देखा उसके कबूतर की सी आंखें थी जो कबूतर जल भरा नदी के किनारे में बैठा करती है. அது அவருடைய அன்பை காட்டுகிறது. ये जो है उसका प्रेम को दर्शाता है. ஆனா அடுத்து உயிர்த்தெழுந்து அங்க போன பிறகு लेकिन उसके बाद जी उठने के बाद स्वर्ग जाने के बाद இப்போ யோவானு காட்சி கொடுக்கும்போது அக்கினி ஃபயரா இருக்கு கண்ணு. अब यूहन्ना को दर्शन देते वक्त उसके आंख आग की ज्वाला के समान है. இது தானியேல் 10:6 எரிகிற தீபங்கள் போல இருந்துன்னு சொல்லி இருக்கு. और दानियेल के 10 के 6 में इसके बारे में लिखा है कि जलती हुई दिया के समान है. நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் வெளிப்படுத்தல் 19 அந்த அர்மகதோன் யுத்தத்துக்கு வரும் பொழுதும் கண்கள் அக்கினி ஜுவாலையா இருந்தது. कल के दिन प्रकाशित वाक्य के 19वां अध्याय में हमने देखा जब अरमगेदोन युद्ध में आया उस वक्त भी उसके आंख आग की ज्वाला की समान थी. அவருடைய கண்கள் ஜுவாலித்து கொண்டிருக்கிறது. उसकी आंखें उज्ज्वलित हैं. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசுடைய கண்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஆனது. यीशु के आंखें अति तेज तीव्र है. அது ரொம்ப ஒரு டெலஸ்கோபிக் நேச்சர் உடையது. தொலைநோக்கு. जो टेलीस्कोप के नाई दूर की चीजों को देखने वाली. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் வெகு தூரத்தில் இருக்கிறத பாப்பார். यानी लंबी दूर की चीजों को देखता है. நேற்று இன்று நாளை மூன்றும் அவருக்கு தெரியும். और कल आज और भविष्य सब कुछ वो जानता. ஹல்லேலூயா. हालेलुया. மரத்துக்கு மேல இருந்து சகைவா அவர் பார்த்தாரு. और झाड़ पर बैठा हुआ जकै को देखा. வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்த ஆகாரை அவர் பார்த்தார். और जंगल में उछल रही थी अजियारा को देखा. எல்லாரையும் தூரத்திலிருந்து பார்த்து அறிகிறார். इन सबको दूर से देखकर उन्हें जान लिया. நாமும் அவருடைய கண்களுக்கு மறைவானவர்கள் அல்ல. हम भी उनके आंखों से छिप नहीं सकते. தனிமையில் வாடினாலும் அவர் அங்கே இருந்து நம்மை தனிக்கவனம் செலுத்தி பார்க்கிறவர். और व्यक्तिगत में होकर क्यों न तड़पे तो भी हम पर ध्यान देकर हमें देखता है. அப்படிப்பட்ட இயேசுதான் நம் நடுவில் உலாவி
உலாவிக் ऐसा கொண்டிருக்கிறார். यीशु ही हमारे बीच में मंडारता है। அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே उसके இல்லை. आंखों से कोई भी सृष्टि छिपे नहीं। அல்லேலூயா. हालेलुया। என்னையும் அவர் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். और मेरा भी नाम लेकर मुझे जानता है। வந்திருக்கிற உங்கள யாருக்கு பேரு எனக்கு தெரியாது. यहाँ पर आए हुए आपसे कई सारों का नाम मैं नहीं जानता। ஆனா இயேசுங்க இருக்கிற சின்ன குழந்தை முதல் பெரிய ஆள் வரைக்கும் அத்தனை பேரும் பேர் சொல்லி அழைக்கிறவர். लेकिन यहाँ पर जितने भी हो, चाहे छोटे बच्चे या बड़े, सबका नाम लेकर उन्हें जानता है। அல்லேலூயா. हालेलुया। அதே மாதிரி ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் நேச்சர் உள்ள அவருடைய பார்வை. इस प्रकार माइक्रोस्कोप जैसे उसके स्पष्ट नजर ஆதியாகமம் 6:5 சொல்லி இருக்கிறது. उत्पत्ति की 6:5 में लिखा है। அவர் மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டார். उसने देखा कि कैसा मनुष्य का हृदय के अंदर की सोच कैसा बुरा है। वो மனிதனை கண்டார், मनुष्य को देखा, அவருடைய இருதயத்தை கண்டார், उसके अंतःकरण को देखा, அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற நினைவுகளை கண்டார், और उनके हृदय की सोच को देखा, அந்த நினைவுகளுடைய தோற்றத்தையும் கண்டார். और उनके सोच की उत्पन्न की शुरुआत को भी देखा। ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு ரத்தத்தை பரிசோதனை பண்ணுவான், திரும்ப திரும்ப உள்ள என்ன இருக்குன்னு போவான். जैसे माइक्रोस्कोप के सहारा से खून की तपास किया जाता है कि अंदर क्या है और अंदर क्या है, गहरा तक जाते हैं। அது மாதிரி இயேசு நமக்கு உள்ளுக்கு அடியில இருக்க வரைக்கும் அவருக்கு தெரியும். इस प्रकार हमारे अंदर गहराई में क्या है सब कुछ प्रभु यीशु जानता है। மனுஷனுக்கு பேசின பிறகுதான் இவர் என்ன பேசினாருன்னு தெரியும். मनुष्य तो तब मालूम पड़ता है कि बोलने के बाद ये क्या बोला। ஆனா இயேசுவுக்கு அந்த நினைவே தெரியும். लेकिन यीशु मसीह जो सोच में उत्पन्न होने से पहले से जानता है। சுவிசேஷ புத்தகங்களில் கூட सुसमाचार की किताबों में அந்த கூட்டத்துல கூடி இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இயேசு அறிந்து பதில் பேசுவார். और उस झुंड में शामिल लोग वे मन में क्या सोचते हैं उसे यीशु जानकर उन्हें जवाब देता था। நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய சிந்தனைகளை அறிகிறவர். हमारा प्रभु यीशु हमारे सोच विचारों को जानता है। அந்த நினைவுகளின் தோற்றம்னு சொல்லி இருக்கு. और लिखा है कि हमारे सोच की आकार। அப்ப நினைவு வந்து என்ன நோக்கத்தோட புறப்படுது, என்ன இன்டென்ஷன், அத வரைக்கும் அவர் तो பார்க்கிறார். किस मकसद किस उद्देश्य से हमारे सोच उत्पन्न होता है। எப்படிப்பட்ட கண்கள். तो देखिए कैसे तीव्र आंखें हैं। அந்த இயேசு நம்முடைய கர்த்தர். वो यीशु कौन है? हमारा परमेश्वर। அதான் விஷயம். ये है बड़ी बात। அவருக்கு இப்படி எல்லாம் கண்ணு இருக்குன்னு நம்ம எதுக்கு பயப்படுறோம்? जबकि उसे इस प्रकार के आंखें हैं तो हमें क्यों डरना है? நமக்கு உள்ள பாவம் இல்லையே. हमारे अंदर तो पाप नहीं। பாவம் இருந்தா தானே ஐயோ அந்த ரங்கத்தை பாத்திர கூடாதுன்னு பயப்படுவோம். जबकि हमारे अंदर पाप है तब हमें डरना पड़ेगा कि मेरे अंदर पाप है। சரி, அப்படியே ஒரு பாவம் வந்து போச்சு, ठीक है, मान लो ऐसा कुछ पाप आ गया, உடனே அறிக்கை செய்யணும். तुरंत क्या करना है? कबूल करना है। தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். अपने अपराध छिपाने वाला जीवन नहीं पाएगा। அவளை அறிக்கை செய்து விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். परंतु जो कोई उसे कबूल करके छोड़ दे उन पर दया हासिल होगी। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இயேசு எனக்கு உள்ளெல்லாம் அறிஞ்சிருக்காரான்னு பயப்படாதீங்க. तो इसलिए मेरे प्रभु यीशु मेरा दिल को जानता है, परखता है, इसलिए डरने की जरूरत नहीं। ஆனா ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத உள்ள இருக்குன்னு தெரிஞ்சா அதை மறைக்காதீங்க. அவர்கிட்ட சொல்லி அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். लेकिन अगर आपको मालूम पड़ता है कि आपके अंदर कुछ परमेश्वर का अप्रिय चीज है तो तुरंत उसे कबूल करके उसे प्रार्थना कर लो। ஹல்லேலூயா. हालेलुया। சோ நமக்கு ஒரு பெரிய தைரியம் தான். तो इसलिए हमें एक बड़ी हिम्मत है। இயேசு இவ்வளவு தூரம் பார்க்கக்கூடியவர் தான். यीशु इतना तेज देखता तो है, ஆனா என்னை நேசிக்கிறார். लेकिन मुझसे प्यार भी करता நானும் है அவரை நேசிக்கிறேன். और मैं भी उससे प्यार करता हूं। ஒருவேளை அவருக்கு பிரியமில்லாத என்கிட்ட வந்தாலும் நான் மறைக்க மாட்டேன், அதையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுருவேன். भले ऐसा कोई चीज मेरे अंदर आ जाए जो उसके अप्रिय है तो भी उसे भी उसके लिए मैं क्षमा मांगूंगा। இப்படி ஒரு திறந்த உள்ளத்தோட போகும்போது அவருடைய கண்கள் பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. इस प्रकार जब हमारा एक खुला मन के हम होंगे तो उसके आंखों से हमें डरने की जरूरत नहीं। அல்லேலூயா. हालेलुया। அதேவேளை நமக்கு மறுபக்கம் ரொம்ப சந்தோஷம் தைரியம் உண்டாகும். और इसलिए हमारे मन में बहुत बड़ा हिया और हिम्मत मिलेगी என் மனசுல இருக்கிற வேதனையை என் புருஷன்ட்ட கூட சொல்ல முடியலையே, कि मेरा मन की बोझ को दर्द को मैं अपने पति के साथ भी बता नहीं என் पाती हूं, மனைவிட்ட கூட பகிர்ந்து கொள்ள முடியலையே. कि अपने पत्नी के साथ भी मैं बता नहीं पा रहा हूं। ஆனா அதை இயேசு பார்த்துட்டு இருக்கிறார். लेकिन यीशु देख रहा है। எவ்வளவு நமக்கு சந்தோஷம். तो क्या ही खुशी की बात है। என் கஷ்டம் யாருக்குமே புரியாதுன்னு நினைக்கிறோம். हमें लगता है कि मेरा तकलीफ को कोई नहीं जानते। இல்ல, இயேசுவின் கண்களுக்கு அது மறைவா இல்ல. नहीं, यीशु के आंखों से कुछ भी छिपा नहीं। நம்ம கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். हमारा सारा तकलीफों को वो जानता। நம்மளுக்கு என்னென்ன தீமை வருது எல்லாமே அவருக்கு தெரியும். हमारे साथ क्या कुछ बुराई होती है सब वो அதை जानता। நினைக்கும் பொழுது நமக்கு இயேசு மேல ஒரு பற்றுதல் இன்னும் பலப்படும். जब ये सोच आपके अंदर आए तब यीशु के प्रति
करके और हिम्मत और हियाव बढ़ेगा। இயேசுடைய கண்கள் அப்படிப்பட்டவைகள். यीशु का वैसी आंखें हैं। 15ஆம் வசனத்திலே 15वें वचन में அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. उसके पांव उत्तम पीतल के समान थे जो मानो भट्टी में तपाया गया हो। வெண்கலம் எப்பொழுதுமே ஒரு ஸ்ட்ரெங்த், உறுதியை காட்டக்கூடியது. पीतल यानी हमेशा एक मजबूती को दर्शाता है। ஆசரிப்பு கூடாரத்துல எல்லாம் நீங்க அந்த வெண்கலத்தை பார்க்கும்போது அது வந்து நல்ல ஒரு உறுதியா நிக்க வேண்டிய இடத்துல தான் அதை பயன்படுத்தி இருப்பாங்க. मिलाप वाले तंबू में यदि आप देखा जाए वहां पर पीतल को वहां पर इस्तेमाल करते जहां पर खड़ा होना है। அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பாதங்கள் அப்படிப்பட்டவைகள். तो यीशु के पांव इस तरह पीतल के समान है। அல்லேலூயா. हालेलुया। நம்மலாம் இயேசுடைய கையில இருக்கிறோம். हम सब यीशु के हाथों में है। இயேசு நம்மை சுமக்கிறவர். यीशु हमें लादता है। நமக்கு ஒரு பெரிய தைரியம். हमें बहुत बड़ा हिम्मत। அவர் கால் தள்ளாடி நம்மள கீழே போட்டுற மாட்டார். वो अपने पैर डगमगाकर हमें नीचे छोड़ नहीं देगा। அவருடைய பாதங்கள்ல ஸ்ட்ரெngth இருக்கு. क्योंकि उसके पांव मजबूत पांव है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு தாய் தன் பிள்ளையை சுமக்கும் பொழுது அந்த தாய்க்கு பலவீனமா இருந்தா சில சமயம் பிள்ளையும் போட்டுட்டு கீழே விழ வேண்டியதா. जबकि कोई माँ अपने बच्चों को लाद कर चलती है, कई बार वो कमजोर होने पर अपने बच्चों को हाथ से छोड़ भी दे सकती है। காலுக்கு பலம் இல்ல. क्योंकि उनके पैर में मजबूती नहीं। தள்ளாடிருது. क्योंकि वे डगमगाते। இந்த மாடிப்படி ஏறணுமே, பிள்ளையும் தூக்கிட்டு எப்படி ஏறுவேன்? कई बार उन्हें लगता है कि सीढ़ी पर चढ़ना है, बच्चों को लेकर मैं कैसे चढ़ूं? இயேசுவுக்கு இப்படி ஒண்ணும் வராது. यीशु ऐसा कभी नहीं सोचेगा। ஸ்ட்ராங்கான பாதங்கள். क्योंकि मजबूत पांव। அவர் நம்மை சுமக்கிறவர். वो हमें उठाने वाला। அல்லேலூயா. हालेलुया। அது மட்டும் இல்ல, அவருடைய பாதங்கள் உறுதியா இருக்கிறது போல சபை சத்தியத்திலும் உறுதியா நிக்கணும். इतना ही नहीं, जिस प्रकार उसके पांव दृढ़ है उसी प्रकार कलीसिया भी सच्चाई में दृढ़ रहना है। அவர் சத்தியத்திலிருந்து விலகவே மாட்டார், ஸ்ட்ராங்கா நிப்பார். सच्चाई से कभी जुदा नहीं होना है, बल्कि उसमें स्थिर रहना है। சிலுவை பாடுகளின் நடுவிலும் சத்தியத்துல உறுதியா இருந்தார். और क्रूस की दुख के बीच में भी वो स्थिर रहेंगे। பயங்கரமான சிலுவை பாடுகளின் நடுவிலும் அன்பு செலுத்துவதிலே, மன்னிப்பதிலே உறுதியா இருந்தார். देखिए, भयानक क्रूस की दुख के बीच में भी क्षमा करने में, प्रेम साझा करने में मजबूत रहे। அவருடைய ஸ்டாண்ட்ல அவர் ஸ்ட்ராங்கா இருப்பார். वो अपने कदम में दृढ़ रहते हैं। சும்மா அப்படி அசைஞ்சு போக மாட்டார். यहाँ वहां डगमगाते नहीं। நம்மையும் அப்படியே வளர்த்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறார். हमें भी, हमारा भी परिपोषण वैसा ही कर रहा है। விசுவாசத்தில், சத்தியத்தில், பரிசுத்தத்தில், அன்பில் நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். विश्वास में, सच्चाई में, पवित्रता में, प्रेम में मजबूती के साथ हमें पाल रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்து சொல்லி இருக்கு, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. अगला लिखा है, उसका शब्द बहुत जल के शब्द के समान था। 16ஆம் வசனத்திலே அவர் வாயிலிருந்து இருபுறமும் கற்குள்ள பட்டயம் புறப்பட்டது. 16वें वचन में लिखा है कि उसके मुंह से तेज दो धारी तलवार निकलती थी। அல்லேலூயா. हालेलुया। அவருக்கு மெல்லிய சத்தத்தோடு பேசவும் தெரியும், இரைச்சலோடு பேசவும் தெரியும். और कोमल आवाज के साथ भी वो बोल पाता है और बड़ा शब्द के साथ भी वो बोल सकता है। அல்லேலூயா. हालेलुया। நம்மிடத்தில் மெல்லிய சத்தத்தில் அன்பாய் பேசுகிறவர், और कोमल सुर के साथ, प्यार के साथ हमसे बातें करता है। ஆனால் கடிந்து சத்தமாய் பேசுவார், இறையாதே அமைதலாயிரு என்று பேசக்கூடியவர். लेकिन गरजने की, शोर मचने की ध्वनि के साथ भी बोलेगा कि थम जा, रुक जा। அப்பொழுது சமுத்திரமே அடங்கி போகும். तब समुद्र भी थम जाएगा। அவருக்கு, அவர் நம்மிடத்தில் எப்படி பேசணும், நமக்காக எப்படி பேசணும் அவருக்கு தெரியும். क्योंकि परमेश्वर जानता है कि हमसे कैसा बात करे, हमारे लिए कैसा बात करे। என்ன நிச்சயமா பேசுவார். और जरूर बात करेगा। யாக்கோபுக்காக லாபான்ட்ட பேசினார். याकूब के लिए लाबान से बात किया। யோனாவை திருத்துறதுக்காக ஒரு செடியிட்ட போய் பேசினார். और योना को सुधारने के लिए செடி பிளான்ட், एक पौधे के पास बात किया। ஆமணக்கு செடிகிட்ட பேசினாரு. रेंड का पेड़ से बात किया। பூச்சிகிட்ட போய் பேசுறார். कीड़े के साथ भी बात किया। கொஞ்சம் முன்னாடி ஒரு பெரிய மீனுகிட்டையும் பேசினார். और कुछ देर के पहले एक महा मछली के साथ भी बात किया। விழுங்குன்னு சொன்னாரு. और कहा कि उसे निगल ले। செடிகிட்ட சொல்றாரு, ஒரு ராத்திரியில வளர்ந்துருங்கிறாரு. और पौधे से कहा कि एक रात में तू बड़ा हो जा। பூச்சிகிட்ட சொல்றாரு, ஒண்ணு மீதி வைக்காம கடிச்சு சாப்பிட்டுருன்னு. और कीड़े मकोड़े से कहा कि कुछ भी बचने मत देना, पूरी तरह खा डालना। எல்லாம் அந்த பின்மாற்றக்கார யோனாவுக்காக. और ये सब किसके लिए मालूम है? जो पीछे हट गया, योना के लिए। நமக்காகவும் பேசுவா. हमारे लिए भी बात करे। ஹல்லேலூயா. हालेलुया। சகோதரா, நீ பின்மாற்றத்துல போறியோ?
क्या तुम भाई तुम पीछे जा चुके हो? சகோதரி சில பின்மாற்றம் இருக்கோ, बहन क्या तू पछाड़ गई हो? உனக்காக கடலையே கலக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். तेरे लिए समुद्र को हिलाने के लिए वो ताकत रखता है। அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத, நீ கர்த்தருக்குள்ள வா. इसके लिए जगह मत दे, परमेश्वर में आ जा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நமக்காய் பேசுகிறவர். परमेश्वर वो है जो हमारे लिए बोलता है। சில அதிகாரிகள் கையெழுத்தே போட மாட்டேங்கிறாங்க, कुछ अधिकारी लोग हस्ताक्षर नहीं डालते, அலைய விடுறாங்க. हमें बारंबार उछालते நீங்க हैं। ஆண்டவர் பாதத்துல இருந்துட்டு அடுத்து போய் சந்திங்க. लेकिन आप ऐसा करिए, प्रभु के चरणों में बैठिए, फिर जाकर उनसे मुलाकात கர்த்தர் करिए। அவனுக்கு கட்டளை கொடுப்பார். परमेश्वर उन्हें भी आज्ञा देगा। வழக்கமா உங்களை 2 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறோம், அன்னைக்கு கூப்பிட்டு கையெழுத்து போட்டு தருவார். जो व्यक्ति 2 घंटों तक आपको बिठा कर रखता है, लेकिन उस दिन में बुलाकर साइन मार के दे எங்க देगा। பேசணுமா பேசுவார். जहां पर बोलना पड़े परमेश्वर உங்க बोलेगा। வீட்ல பிசாசு போராட்டமா, आपके घर में क्या दुष्ट आत्मा का कार्य है? மந்திரவாதி பிரச்சனையா, क्या जादू टोना का कार्रवाई है? ராத்திரி ராத்திரி கதவு தட்டுதா, क्या रातों रात दरवाजे को खटखटाता है? பலவிதமான பயங்கர சத்தம் எல்லாம் கேக்குதா, क्या नाना प्रकार के शोर सुनाई देता ஒரே है? கெட்ட சொப்பனமா. क्या बुरे बुरे सपने आते हैं? கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்காய் பேசுவார். परमेश्वर से मांगो तब परमेश्वर तुम्हारे लिए बोल उठेगा பிசாசுகளை கடிந்து துரத்துவார், और शैतानों को ढाट कर भगाएगा உனக்கு சமாதானத்தை தருவார். और तुम्हें शांति देगा। அந்த இரைச்சல் பெருவெள்ளத்து இரைச்சல் போல பேசுகிறவர் சபையில் உலாவுகிறார். और जो शोर की बड़ी ध्वनि जैसे बोलने वाले कलीसिया में मंडारता। அல்லேலூயா. हालेलुया। வாயில் இருபுறமும் கருக்குள்ள और मुंह से दुधारी பட்டயம். तलवार। நேத்துக்கு இதை பற்றி சொல்லிட்டேன். कल मैंने बता दिया। நான் பேசுற வசனம் என்னையும் விட்டும் உங்களையும் விட்டும். और जो वचन का मैं प्रचार करता हूं, वो वचन मुझे भी काटता है, आपको भी काटता है। நான் பேசுற வசனத்துக்கு நானும் கீழ்ப்படியணும், நீங்களும் கீழ்ப்படியணும். जो वचन जिसकी मैं प्रचार करता हूं, जिसका मैं भी खुद आज्ञाकारी होना है, आप भी होना है। இரு புறம் கருக்குள்ள பட்டயம். 2 तरफ तेजधारी तलवार। அல்லேலூயா. हालेलुया। இன்னொன்னு, அது நம்மையும் திருத்தும், நம்ம திருந்தின உடனே சத்துருவை வெட்டும். और ये क्या करती है, हमें भी सुधार में लाती है, और जैसे हम सुधर गए तो शत्रु को काट डालता है। அல்லேலூயா. हालेलुया। இப்படி ஆச்சரியமான இயேசு நம்முடைய சபைக்கு தலையா இருக்கிறார். அவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். इस प्रकार अद्भुत यीशु जो हमारे कलीसिया के नेता है और हमारे कलीसिया के बीच में मंडारता है। 16 கடைசில சொல்லி இருக்க, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. और 16 की आखिरी भाग में है, उसका ऐसा चमकीला चेहरा है जो सूरज के समान அவ்வளவு चमकता है। மகிமை நிறைந்த இயேசு. इतना प्रज्वलित यीशु। அவரை பார்த்த பொழுது நான் முகங்குப்புற செத்தவனை போல விழுந்தேன் என்று சொல்லுகிறார். कहता कि जब मैंने इसे देखा तब मानो मरे हुए के समान मुख के बल गिर गया। நான் சொன்ன சில குறிப்புகளை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். मैंने जो भी बातें बताएं उनकी कुछ सूचनाओं को मन में रख लीजिए। இந்த இயேசு யோவானுக்கு காட்டின இந்த காட்சி இந்த காலத்துக்குரிய காட்சி. और ये जो दर्शन यूहन्ना को यीशु ने दिखाया, वो दर्शन इस काल के இது हैं। சபை காலத்துக்குரியது. ये कलीसिया युग की है। இதே மாதிரி நம்ம சபையில அவர் வெளிப்படுவார். इसी प्रकार हमारे कलीसिया में भी वह प्रकट நாம் होगा। ஆசைப்படணும், हम चाहना है, ஜெபித்து கேட்கணும், प्रार्थना करके मांगना है, பெரிய பெரிய காரியங்களை ஆசைப்படணும், हम बड़े बड़े बातों की उम्मीद रखना है, தெய்வீக மகிமைக்குரிய காரியங்களை ஆசைப்படணும். और ईश्वरीय तेजोमय प्रतापमय विषयों का उम्मीद रखना அந்த है। ஆசையோட சபை கூடுனீங்கன்னா சபையில பெரிய பெரிய மகிமையான காரியங்கள் நடக்கும். ऐसी लालसा के साथ अगर हम कलीसिया में एकत्रित होंगे, तब कलीसिया में बड़े बड़े काम होंगे। கர்த்தர் அப்படி செய்வாராக. परमेश्वर वैसा कर रहे। இப்ப எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். अब आइए सभी अपने आंखें बंद करें और परमेश्वर की ओर நான் देखेंगे। ஜெபத்துல சிலதை நினைப்பூட்டும் பொழுது நீங்களும் சேர்ந்து அதற்காய் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். जब प्रार्थना के जरिए कुछ बातों को मैं तुम्हें याद दिलाऊं, तब आपसे विनती करता हूं कि आप भी मुंह खोलकर प्रार्थना करें। ஹல்லேலூயா. हालेलुया। சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை உமக்கு ஆராதனை, உண்மையாய் பாடுங்க. ईमानदारी से गाइए। உமக்கு ஆராதனை. குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, குத்து விளக்குகள்
மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே. ஆராதனை உமக்கு. உங்க பார்வை எங்களை பயமுறுத்தும் பார்வை அல்ல, आपको डराने वाली दृष्टि नहीं, எங்களுக்கு நன்மை செய்யும் பார்வை. आपको भलाई करने की दृष्टि है. உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஓ glory. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உலமகத்துனா ஷலா பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. எல்லாம் உள்ளத்திலிருந்து ஆராதனை செய்வோம். सबके सब அவர் दिल நம் की நடுவில் गहराई से உலாவிக் आराधना கொண்டிருக்கிறார். ஆராதனை Yes, Jesus, we worship you. ஆராதனை Oh, glory. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு நிலையங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்கச்சை தரித்தவராய் எங்களுக்காக உலாவிக் கொண்டிருக்கிறீர். பிரதான ஆசாரியனாய் உமது ஊழியத்தை எனக்கு செய்கிறீர். आपके लिए सेवा करते हुए ராஜாதி ராஜாவாய் வெற்றி பெற செய்கிறீர். राजाओं के राजा के रूप में आपको विजय வரும் देता है. காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு அறிவிக்கிறீர். उनकी बातों को तुम्हें सुनाता ஓ हूं. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாய் திறந்து सब கர்த்தரோடு मुंह खोलकर பேசுங்க. परमेश्वर से बात कीजिए. அப்பா எனக்காக நீங்க பரிந்து பேசுறதுக்காய் हे ஸ்தோத்திரம் पिता, அப்பா. मेरे लिए वकालत करते हो, உங்க धन्यवाद. கிருபை எப்பவுமே என் தலைமேல் நிக்கட்டப்பா. आपके अनुग्रह हमेशा मेरे सिर சொல்லுங்க पर சொல்லுங்க बने ஒரு रहे. சின்ன பிள்ளைய போல கொஞ்சம் बोलो பேசுங்க. बोलो, बच्चे जैसा बात करो. அப்பாவிடத்துல பேசுறதாக நீங்க உரிமையோடு பேசுங்க. हक के साथ अपने पिता से बात கர்த்தர் करिए. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்க சந்தோஷப்படுகிறார். परमेश्वर आपके वचनों को सुनने के लिए चाहत रखा ஒரு है. பிள்ளைய போல அப்பாவிட்ட பேசுங்க. एक बच्चा जैसा परमेश्वर से बात कीजिए. இயேசுவே நீங்க எங்க நடுவுல உலாவிக் கொண்டிருக்கிறீங்க कहो அப்பா. कि यीशु आप हमारे बीच में मंडर रहे हो. நான் சபைக்கு வரும் பொழுதெல்லாம் உங்க கையில இருந்து ஏதாவது பெற்றுக்கொண்டு தான் போவேன் मैं அப்பா. जब जब कलीसिया में आऊं आपके हाथों से कुछ प्राप्त कर சொல்லுங்க जाऊं. உரிமையோடு சொல்லுங்க. हक के साथ बताइए. காலேபின் குமாரத்தி காலேப்ட்ட உரிமையா கேட்டா, कालेब की बेटी हक के साथ कालेब से मांगा, அப்பா எனக்கு தந்ததெல்லாம் வறண்ட நிலமா இருக்குப்பா, நீர்ப்பாய்ச்சல் உள்ள நிலத்தை தாங்கப்பா. ये मेरे पिताजी जो कुछ जमीन मुझे दिया सब सूखे जमीन है, मुझे जलदाई जमीन அது दीजिए. போல கொஞ்சம் வாய் திறந்து கேளுங்களேன். ऐसा ही परमेश्वर से मुंह खोलकर கேளுங்க, मांगो. எல்லாரும் கேளுங்க. सबके सब मांगो. அப்பா நிறைய தந்திருக்கீங்க அப்பா. हे प्रभु आपने खूब दिया है, ஆனா இன்னும் இதை விட பெருசு வேணும்ப்பா. लेकिन अब इससे भी ज्यादा दीजिए, இதை விட நன்மையா தரணும்ப்பா. इससे भी बड़ा दीजिए. இந்த உலகத்துல நீங்க எனக்கு என்ன தர நினைச்சீங்களோ அது தாங்கப்பா. इस दुनिया में जो आप मुझे देना चाहते हो ஹalleluya दीजिए. ஹalleluya. हालेलुया, பூமிக்குரிய हालेलुया. நன்மைகளை தாரும். धरती की भलाई दीजिए, என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். मुझे आत्मिक आशीषों को दीजिए. என் கண்கள் கொஞ்ச நாளா வறண்டு போச்சு ஆண்டவரே. कुछ दिनों से मेरे आंखें सूख गई, செபித்தா ஒரு கண்ணீரே வர மாட்டேங்குதப்பா. प्रार्थना करने पर आंसू नहीं निकलता है. என் கண்களை வறண்ட நிலமா மாறி இருக்கப்பா, அதை நல்ல நீர்ப்பாய்ச்சல் உள்ள நிலமா மாற்றம்ப்பா. हे प्रभु मेरे आंखें सूखी जमीन जैसा बदल चुका है, கேளுங்கள். उसे जलदाई ஆவிக்குரிய बनाइए. ஆசீர்வாதங்களை கேளுங்க. आत्मिक आशीषों को
का मांग என் करिए। ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பீங்கப்பா हे प्रभु मेरे प्रार्थना जीवन में बेदारी लाइए। டெய்லி வசனம் நிறைய வாசிக்கணும்ப்பா हे प्रभु हर दिन ज्यादा वचन पढ़ना है। என் வாழ்க்கையில இருக்கிற குறைய மாற்றுங்கப்பா मेरा जीवन की कमी घटियाओं को दूर कीजिए। எது உங்களுக்கு பிடிக்கலையோ அதை வெளியே தள்ளிடுங்கப்பா जो कुछ आपका पसंद नहीं उन्हें हटा दीजिए। எனக்கு மனம் திரும்புதலை சரியாய் தாரும் हे प्रभु सही मन फिराव मुझे दीजिए। என் பின்மாற்றங்களை மாற்றும் मेरे पीछे हटने का चीजों को हटाइए। அநேகர் நல்லா ஜெபிக்கிறீங்க बहुत सारे लोग प्रार्थना करते हैं ஒன்று ரெண்டு பேர் உதடுகள் அப்படி ஒட்டி போயிருக்கு लेकिन कुछ लोगों का होठ छिप गया। வாய் திறந்து ஜெபம் मुंह खोलकर प्रार्थना வாய் कीजिए। திறந்து பேசு मुंह खोलकर बात करिए। தம்பி வாய் திறந்து பேசு छोटा भाई मुंह खोलकर प्रार्थना कर। எல்லாரும் வாய் திறந்து பேசு सबके सब मुंह खोलकर प्रार्थना இயேசு करिए। நம் நடுவிலே உலாவி यीशु हमारे बीच में मंडार रहा है। கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் मांगो சொன்னார் तब तुम्हें दिया जाएगा कहा। அவர் உண்மையில் இப்பொழுது கை வைத்தார்னா அவனுக்கு அற்புத விடுதலை வரும் यदि इस वक्त तुम पर हाथ धरेगा तो तुम्हें चमत्कार मिलेगा। ஆசையோட கேளு ஆசையோட चाहत के கேளு साथ मांगो। அந்த பெருவெள்ளத்து இரைச்சல் எனக்காக வந்து சொல்லுங்கப்பா और महाशब्द की गरजने का आवाज को होने दीजिए। இந்த ஆளு என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காப்பா हे प्रभु इस कलीसिया के वक्त में समर्पण करता வாய் हूँ। திறந்து கண்டிக்க மாட்டீரோ क्या मुंह खोलकर नहीं डांटोगे? எத்தனையோ பேரை வச்சு சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிறான் कई बार मैंने सुना दिया नहीं मानता நீங்க है। ஒரு வார்த்தை சொல்லுங்க அவன் அடங்கிடுவான் आप एक शब्द बोलिए तब वो अधीन हो जाएगा। கேளு ஃப்ரீயா கேளுங்க ஆண்டவர் இடத்துல आप प्रभु से मांगो। உங்க பிரச்சனை என்ன आपकी ஆண்டவர் समस्या சொல்லுங்க क्या है प्रभु के पास बताइए। ஹalleluya ஹல்லேலூயா, ஹல்லேலூயா। ஆமென் ஆமென் ஆமென், 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 நீங்க ஆமென், பேசுவத ஆமென்। கேட்க அவருக்கு அவ்வளவு பிரியம் आपके बातों को सुनना वो चाहता है। உங்க வீட்டுல மந்திரவாதி போராட்டமா क्या आपके घर में जादू टोना का क्रिया है? இம்மட்டும் வா மிஞ்சி வராது என்று கட்டளை கொடுப்பா और प्रभु आज्ञा देगा कि यहाँ तक आना इसके आगे मत आ। ஹalleluya हालेलूया। வீட்டுல சண்டையா क्या घर में झगड़ा? இறையாதே அமைதலார் என்று சத்தம் போட்டு प्रभु கொடுப்பா कहेगा कि शोर मत मचा तम जा। அதுக்கு தான் உலாவிட்டு இருக்கிறார் इसलिए मंडार रहा है। ஹalleluya हालेलूया। அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்குது उसकी मुंह सूरज के नाई चमकता है। நீங்களும் இப்ப அவரை நோக்கி பாருங்க आप उसके ओर देखिए। அன்றைக்கு மோசையின் முகம் பிரகாசித்தது போல உங்க முகத்துல அந்த வெளிச்சம் வீசும் जैसा वो दिन मूसा के चेहरा चमका वैसे वही उजाला எல்லாரும் आपके चेहरा पर आएगा। இதயத்துல இயேசு முகத்தை நோக்கி பாருங்க सबके सब अपना हृदय में केवल यीशु को बुलाइए। இயேசு முகத்தை நோக்கி பாருங்க यीशु का चेहरा की ओर அந்த देखिए। பிரகாசமான முகத்துல இருந்து उसके वो प्रज्वलित चेहरा से அந்த ஒளி உங்க மேல வரும் रोशनी तुम्हारे पर आने அந்த ஒளி உங்க दीजिए। மேல வரும் ये ज्योति तुम्हारे अंदर உங்க आवे। வாழ்க்கையில இருக்கிற இருள் எல்லாம் மாறி போகும் तुम्हारे जीवन की सारा अंधकार दूर हो जाएगा। அந்த இருளனாகிய பிசாசின் கிரியைகள் அழிந்து போகும் अंधकार अंधेरा की शैतान की कार्य नष्ट हो जाएंगे। இயேசுவை நோக்கி பா यीशु की ओर ताकिए। இயேசுவை நோக்கி பா यीशु के ओर ताकिए। ஒரு பிரகாசமானவனாய் எழும்பி போ तब तुम एक उज्ज्वलित व्यक्ति बनोगे। ஹalleluya 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 இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க कुछ போறோம் मिनटों आत्मा में भरकर प्रार्थना கர்த்தர் करेंगे। இன்றைக்கு நமக்குள்ள ஒரு பெரிய காரியம் செய்வார் आज ही परमेश्वर हमारे लिए बड़ा काम करेगा। அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசி ஸ்தோத்திரம் பண்ணுங்க अभिषिक्त लोग अन्य भाषा बोलकर प्रार्थना கொஞ்ச कीजिए। நேரம் அந்நிய பாஷை மட்டுமே பேசுங்க थोड़ी देर सिर्फ अन्य भाषा बोलिए। நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுங்க आत्मा जी के लिए जगह दीजिए। கட்டுகளை உடைப்பா बंधनों को तोड़ेगा। இயேசு உன்னை தொடுகிற நேரம் यीशु तुम्हें छूने का समय இயேசு உன்னை है। சந்திக்கிற நேரம் यीशु तुम्हें स्पर्श करने का எல்லா समय है। போராட்டங்களை மாற்றி போடுகிற நேரம் तुम्हारे समस्याओं को दूर करने का समय தோல்வியை है। ஜெயமாய் மாற்றுவார் हार को जीत में तब्दील குறைகளை करेगा। நிறைவாக்குவார் कमियों को पूरा करेगा। நீ கேட்டுக்கொண்டிருக்கிற வரத்தை உன்னிடத்திலிருந்து और வெளிப்படுத்துவார் जिस वरदान को मांग रहे आपको दे देगा। மகளே அந்த வரம் உனக்கு தான் बेटी ये वरदान तुझे मिलेगा। நீ ஆச்சரியப்படத்தக்கதாய் அது உன்னிலிருந்து வெளிப்படும் तू आश्चर्यचकित होने जैसा तुझसे प्रकट होगा। இயேசுவுக்காய் பயன்படுவார் यीशु के लिए इस्तेमाल இயேசுவுக்காய் होगा। பயன்படுவார் यीशु के लिए उपयोगित இன்னைக்கு होगा। இயேசு தம்முடைய தோட்டத்தில் உலாவி கொண்டிருக்கிறார் यीशु अपना वाटिका में टहल रहा ஒரு है। கனிகளை புசிக்கும்படி உலாவி கொண்டிருக்கிறார் इसलिए मंडार रहा है कि फल को खा सके। உன்னிடத்திலிருந்து எதை அவர் கேட்கிறார் और मुझसे क्या मांगता है? இயேசுவே தருகிறேன் சொல்லு कहो कि यीशु मैं देता हूँ। அவர் उனக்கு எல்லாம் தருகிறார் वह तुझे सब कुछ ही देगा। இப்பொழுது உன்னிடத்திலிருந்து சில காரியங்களை கேட்கிறார் अब तुझसे कुछ बातों की अपेक्षा करता है। ஆபிரகாமே हे अब्राहम நேச புத்திரனை எனக்கு தா तो अपना प्रिय बेटा को मेरे लिए समर्पण कर दे। நேச புத்திரனை என் ஊழியத்துக்கு தா अपना प्रिय बेटा को मेरे सेवकाई के लिए दे दे। சில பெற்றோரோடு தேவன் இடைப்படுகிறார் कुछ माता पिताओं से परमेश्वर बातें करता है। பிள்ளை எப்படியாவது அவனாக்கிடணும் இவனாக்கிடணும் நினைக்கிற तू सोचता है कि मेरा बेटा को वो बना दूंगा ये बना दूंगा।
இல்ல பிரதர் சிஸ்டர், இயேசுவுக்கு அவன் வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். नहीं भाइयों बहनों, यीशु कहता है कि तुम्हारा बेटा यीशु के लिए चाहिए। ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் समर्पण பண்ணுங்க. कर दो, समर्पित करके प्रार्थना करो। பெற்றோர் ஒப்பு கொடுங்க, பிள்ளையிடத்திலே கர்த்தர் கிரியை செய்வார். माता पिता अपने बच्चों को समर्पित करके प्रार्थना कीजिए, परमेश्वर कार्य करेगा। ஹalleluya. कंदला रियंदरा वाला बारवा மகனே, உன் இதயத்தை எனக்கு தா. बेटा तेरा अपना हृदय मुझे दे दे, உன் இருதயத்தில் உலகம் குடிகொண்டிருக்கிறது. क्योंकि तेरा हृदय में दुनिया वास करती है। நான் அதில் வாசம் பண்ண விரும்புகிறேன். मैं आकर वास करना चाहता हूँ। மகனே, உன் இதயத்தை தா. बेटा तो अपना हृदय मुझे दे दे। இயேசு அதை கேட்கிறார். यीशु मांग रहा है, அவருடைய சிங்காசனம் இருக்க வேண்டிய அந்த இருதயம். और वो हृदय जहाँ पर उसके सिंहासन होना है। இன்னைக்கு சில உலகத்தின் இச்சை அங்கே ஏறி உட்கார்ந்து आज இருக்குது. दुनिया की लालची उस हृदय में बैठा है, அதை வெளியே துரத்து. उसे बाहर निकाल दे இயேசுவே வாரும் என்று சொல்லு. और बुलाओ कि यीशु आ இயேசு, जाइए। இயேசுவின் இதய சிங்காசனத்தில் வரட்டும். यीशु तेरा हृदय नाम के सिंहासन पर आकर विराजमान हो। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। விலையேறப்பெற்ற நலத தைலத்தை और बहुमूल्य संगमरमर तेल को இயேசுடைய பாதத்திலே அந்த ஸ்திரீ ஊற்றினார். यीशु के पांव में वो स्त्री उंडेल दिया। நீ ரொம்ப விலையேறப்பட்டது நினைக்கிறாயே, क्या तू जिसे बहुमूल्य समझता है, அதை இயேசுவின் பாதத்துல வைக்க சொல்றாரு. उसे यीशु कहता कि उसके चरणों में रख दे। இயேசுவின் பாதத்துல வைன்னு சொல்றாரு. कहता कि यीशु अपने चरणों में रख दे। உனக்கு படிப்புல நான் பட்டங்களை தந்தேன், और मैंने तुझे पढ़ाई दिया, पद दिया, வேலையில ப்ரமோஷன்ஸ் தந்தேன், नौकरी में पदोन्नति दिया, பல கிரீடங்களை நான் உனக்கு சூட்டினேன். कई सारे मुकुट में तुझे पहनाया। இப்பொழுது அந்த கிரீடங்களை இயேசுவின் பாதத்துல வை. अब उन मुकुटों को यीशु के लिए सौंप दे। உன் தலையில மட்டும் வச்சிட்டு இருந்தா போதாது. सिर्फ तेरा मुकुट सिर पर रखना काफी नहीं। 24 மூப்பர்கள் அவருடைய கிரீடங்களை கழற்றி தேவனுக்கு பாதத்துல வைத்தார்கள். 24 प्राचीन अपने अपने मुकुटों को उतारकर यीशु के चरणों में रखा। தாழ்மைப்படு மகனே, ए बेटा नम्रता में आ जा। தாழ்மைப்படு மகளே, ए बेटी नम्र हो जा, இன்னும் ஏராளம் கிரீடங்களை உனக்கு தருவார். तब तुम्हें और बहुत सारे मुकुट देगा। நீ கிடைச்ச 1-2 கிரீடத்தை தலையில தான் வச்சிருப்ப, இயேசு பாதத்துல வைக்க மாட்டேங்கிற. तू जो एक मुकुट मिला, तू कहती है कि मैं यीशु के चरणों में नहीं रखूंगी, अपने सिर पर रखूंगी। அதை இயேசு பாதத்துல வை, இன்னும் உன்னை மேன்மைப்படுத்துவார். मिला हुआ एक मुकुट को यीशु के चरणों में रख दे, और तुझे और भी मुकुटों से तुम्हें आभूषित करेगा। உன் வாழ்க்கை பயணமெல்லாம் உயர்வு உனக்கு காத்திருக்கிறது. तुम्हारे जीवन के सफर में तुम्हारे लिए उन्नति इंतजार कर रही है। நீ உன் தொழில்ல எதுல கை வைக்கிறியோ அதை ஆசீர்வதிப்பா. तेरे कारोबारों को जिसे तू छुएगा आशीषित करेगा। உன்னை குறித்து தேவனுடைய திட்டம் மகா விசேஷமானது. तेरे प्रति परमेश्वर का बहुत बड़ा योजना है। நான் மறுபடியும் சொல்லுகிறேன், मैं फिर से कहता हूँ, அவர் தந்த எந்த கிரீடத்தையும் அவர் பாதத்துல வை. वो जो कुछ मुकुट तुम्हें दिया है उसे उसके चरणों में रख दो, அந்த தேவனிடத்தில் நீ சாஷ்டாங்கமாய் விழு. और मुंह के बल उसके चरणों में गिर जाओ। துளி அளவும் பெருமைக்கு இடம் கொடுத்துறாத. और जरा सा भी घमंड के लिए जगह मत दो, உன் மேன்மையை இழந்து போகாதே. और तेरी भलाइयों को खो मत देना। இன்னும் தாழ்மைப்பட்டு கொண்டே இரு, இன்னும் உயர்த்தி கொண்டே இருப்பா. और भी नम्र होते जाओ, तब तुम्हें और प्रभु ऊंचा करेगा। அவர் உன்னை உயர்த்த உயர்த்த वो जैसे जैसे तुझे ऊंचा करेगा, நீ அவரை மகிமைப்படுத்த மறக்காதே. वैसे उसकी महिमा करना ना भूलना। அவரை மேன்மைப்படுத்து. तुम उसकी तारीफ करो, அவரை அடிக்கடி அறிக்கை பண்ணு. और बार बार उसे अपने मुंह से कबूल करो। கர்த்தர் இன்னும் மேன்மையா நடத்துவார். परमेश्वर तुम्हें और श्रेष्ठ बनाएगा। ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக परमेश्वर का सेवा करने के लिए யாருக்கு நேராய் கர்த்தர் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. जिनके और परमेश्वर का बुलावा आ रही हो, சிங்காசனத்திலிருந்து உனக்கு ஒரு சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. सिंहासन में से तुम्हारे और एक शब्द आ रहा है, யாரை நான் அனுப்புவேன்? मैं किसे भेजूंगा? யார் எனது காரியமாய் போவா? कौन मेरा सिलसिले में जाएगा? சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் உன் உள்ளத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறது. सिंहासन में से एक आवाज तुम्हारे दिल के ओर आ रहा है। தேவனுடைய வேலை அவசரம். परमेश्वर का काम तीव्र है, தேவனுடைய வேலை அவசியம். परमेश्वर का काम जरूरी है। யாரை நான் அனுப்புவேன்? मैं किसे भेजूंगा? யார் நமது காரியமாய் போவா? कौन हमारे काम के सिलसिले जाएगा? அந்த சத்தம் கேட்கிற பிள்ளைகள், और जिनको ये आवाज सुनाई देती है, இதோ அடியேன் இருக்கிறேன் சொல்லுங்க. आप लोग कहो, प्रभु मैं हूँ, तेरे दास हूँ, என்னை அனுப்பும்.
मुझे भेजो இதோ அடியேன் இருக்கிறேன்னு சொல்லுங்க. और कहो कि प्रभु मैं तेरे गुलाम हूँ, मुझे भेजो। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। ஒப்புக்கொடு. समर्पण करो। கர்த்தர் தம சித்தத்தை உன் வாழ்வில் நிறைவேற்று. परमेश्वर अपनी इच्छा तुम्हारे जीवन में पूरा करेगा। எல்லார் கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் आइए சொல்லுவோமா? सब ताली बजाकर परमेश्वर का स्तुति करेंगे। சபை நடுவில் எப்பொழுதும் உலாவுங்கப்பா. कलीसिया के बीच में मंडराते रहिए நாங்கள் प्रभु। கூடி வரும் பொழுதெல்லாம் நீங்க உலாவுங்க. जब जब हम एकजुट होकर आएंगे आप मंडराइए। எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யுங்க. हमारे बीच में बड़े-बड़े कामों को कीजिए। Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். स्वर्गीय पिता, हम आपकी स्तुति करते हैं। கிருபைக்காக ஸ்தோத்திரம். आपके अनुग्रह के लिए स्तुति हो। எங்களை எல்லாம் நேசித்து எங்கள் நடுவில் உலாவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். हमसे प्यार करते हुए हमारे बीच में आया, धन्यवाद। அந்த யோவானுக்கு காட்டின தரிசனம், और ये दर्शन यूहन्ना को दिया। இந்த சபை காலத்தில் நீர் செய்து கொண்டிருக்கிற காரியம், ये कलीसिया के युग में आप कर रहे हैं। நாங்கள் அதை அதிகமாய் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். हम जिसे ज्यादा प्राप्त कर अनुभव करने के लिए हमें सहायता कीजिए। நாங்கள் ஜெபத்துக்கோ ஆராதனைக்கோ ஊழியத்திற்கோ என்று சபை கூடும் பொழுதெல்லாம் நீங்க வந்து உலாவுங்க. हे प्रभु, प्रार्थना में कलीसिया के साथ आराधना में जब जब हम एकजुट बनते हैं आप आकर टहलिए। நீங்க எங்களை வழி நடத்துங்க. आप आकर हमारा मार्गदर्शन कराइए। நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. आप आकर हमें उठाकर उपयोगित कीजिए। எங்கள் வாழ்க்கைகளையும் உமக்குள் கட்டி எழுப்புங்க. हमारे जीवन को आपके अंदर आप निर्माण ஒரே कीजिए। ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு உண்டு. हे प्रभु, हमारे लिए सिर्फ और सिर्फ एक ही அதை जिंदगी है, உங்களுக்கே 100% தந்து விடுகிறோம். जिसे 100% हम आपको समर्पण நீங்க करते हैं। எங்களை ஆசீர்வதித்து आप பயன்படுத்துங்க. हमें आशीषित करके हमें इस्तेमाल कीजिए। எனக்கு பேசின ஒவ்வொரு காரியங்களை நீங்க எங்களுக்காக செய்து கொண்டே இருக்கிறீங்க. हे प्रभु, जो भी बातें सुनाई गई उन बातों को आप हमारे लिए कर रहे हैं। இன்னும் உங்க பரிந்து பேசுதல் வேண்டுமப்பா. और भी हे प्रभु, आप हमारे लिए विनती कीजिए। உங்க ஜெயம் வேண்டுமப்பா. हे प्रभु, और भी आपका विजय हमें चाहिए। உங்க வார்த்தைகள் வேண்டுமப்பா. और भी प्रभु, आपके वचन हमें चाहिए। உங்க கண்கள் எங்களை கண்டு எங்களுக்காய் கிரியை செய்யணும்ப்பா. हे प्रभु, आपके आंखें हमें देखकर हमारे लिए काम करें। உங்க கைகளிலே எங்களை ஏந்திக் கொள்ளணும். आप अपने हाथों में हमें उठाकर रखिए। எங்களை உறுதியா நிலைநிறுத்த வேண்டும். हमें मजबूती से खड़ा कीजिए। எப்பொழுதும் எங்களுக்குள் உலாவும். हरदम हमारे बीच में எல்லா मंडराइए। குடும்பங்களை ஆசீர்வதியும். सब परिवार को आशीष कीजिए। புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அற்புதத்தை செய்யும். जिन्हें पुत्र संतान नहीं उन्हें संतान दीजिए। வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடும். बेरोजगारों को रोजगार दीजिए। கல்விகளில் ஆசீர்வதியும். पढ़ाई में आशीष दीजिए। விவாகத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற துணைகளை தாரும். जो शादी के लिए इंतजार कर रहे हैं उनके लिए सही जीवन साथी दीजिए। ஆண்டவரே, பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறவர்களுக்கு அற்புதமான வாசல்களை திறந்து தாரும். हे प्रभु, जो कोई ये आर्थिक रीति में कंगाल है उन्हें अब अद्भुत रीति से द्वार खोल कर दीजिए। ஒவ்வொருவருக்காக பரத்திலே உருவாக்கினதை அவருடைய கைகளில் வந்து கிடைக்க உதவி செய்யும். हर एक जन के लिए स्वर्ग में आप जो कुछ तैयार किया है उन्हें 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 मिलने के लिए सहायता कीजिए। எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நாள்தோறும் நடக்க வேண்டும். हर एक जन के अंदर पवित्र आत्मा के क्रिया हर दिन होवे। எங்கள் தனி ஜெப நேரங்களில் எங்களோடு நீர் இருப்பதை நாங்கள் உணர வேண்டும். हमारे व्यक्तिगत प्रार्थना में हम महसूस करना है कि आप हमारे साथ हैं। உங்க வசனம் வாசிக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு நீர் கற்றுத் தருகிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். जब जब हम आपके वचन को पढ़ेंगे तब आप हमें सिखाते हुए हम महसूस करना है। வேலை ஸ்தலத்திலும் வீட்டிலும் சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க. नौकरी स्थलों में और घर में गवाह बनकर जीने के लिए सहायता कीजिए। எங்கள் சபைகளில் இன்னும் அநேகர் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படி கொண்டு வாங்க. हमारे कलीसिया में बहुत सारों को लाइए कि वे भी हमारे साथ मिलकर आराधना कर எல்லா सकें। விசுவாச குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்துங்க. இந்த ஊழியத்திலும் இந்த சபையிலும் நிலைநிறுத்துங்க. और सभी विश्वासी परिवारों को प्रभु मसीह में आप स्थिर कीजिए और इस सेवकाई में भी आप स्थिर कीजिए। ஊழியர் कलीसिया குடும்பங்கள் में மேல் இன்னும் கிருபை ஊற்றும். और सेवकों के परिवार पर और अनुग्रह उंडेल இந்த दीजिए। இரவு கூட்டத்திலும் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று आज ஜெபிக்கிறோம். रात की सभा में भी सामर्थ्य से काम करने के लिए हम प्रार्थना करते பாண்டு हैं। வட்டத்தின் கீழான எல்லா ஊழியங்களும் ஊழிய செயல்பாடுகளும் வளரட்டும் பெருகட்டும். बांडव सर्कल के अंतर्गत जितने भी कलीसिया सेवकाई है सबकी उन्नति हो, सब में विकास होवे। ஆசீர்வதியும். आशीष कीजिए। எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். सारी स्तुति आदर महिमा गौरव केवल हम आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. यीशु के नाम से मांगते हैं हमारे जीवित पिता। ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த ஊழியங்களோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष देवे.